அல்லேலூயா என்றார் பரிபோ. இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஆரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தோம், பாரினில் அவர் என் பாதையின் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ, இருநேகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ, இருநேகேமியா ஆவியை அழித்தே. இந்த நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. இந்த நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். நித்திய தேவனா சத்திய பரந்தா நித்தமுனமுடன் இருப்பதா. சத்திய பரந்தா நித்தமுனமுடன் இருப்பதாலே, அவர் நல்லவர் என்று துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே. கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். இயேசுவை போற்றி பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம், அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், இன்னும் நடத்துவார். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் என்று போற்றுவோம் என்கிற 36வது கன்வென்ஷன் பாடலை இணைந்து பாடுவோம். ஸ்தோத்திரம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். எங்கே இடத்துல இருந்தாலும் நம்ம நடுவில் ஆண்டவர் இருக்கிறார், அவர் நம்மை நடத்துவார். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி போற்றுவோம். களி கோர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டார், அவர் நாமம் போற்றுவோம். மார்க்க வாசமுற்றும் நீங்கி அவர் நாமம் போற்றுவோம். களி கோர்ந்திடுவோம், மகிழ்ந்திடுவோம்,
துதி சாற்றிடுவோம் புகழ் பாடிடுவோம் அவர் நாமம் போற்றுவோம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம் ஜீவ பாதைதனில் சென்று அவர் நாமம் போற்றுவோம் அல்லாஹ்வின் கனிகளே அவர் நாமம் போற்றுவோம் அழி கோர்ந்திடுவோம் அகமகிழ்ந்திடுவோம் துதி சாற்றிடுவோம் புகழ் பாடிடுவோம் அவர் நாமம் போற்றுவோம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம் ஏலோக துதிதம் பாடி அவர் நாமம் போற்றுவோம் ஏலின்ப நாடு தன்னில் வாழ அவர் நாமம் போற்றுவோம் துதி செயலிடுவோம் மகிழ்ந்திடுவோம் துதி சாற்றிடுவோம் புகழ் பாடிடுவோம் அவர் நாமம் போற்றுவோம் நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம் ஆமென். ஆமென். கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார், இன்னும் நடத்துவார். வாருமையா போதகரே, வந்த மீடம் தங்கியிரும். நம்முடைய விருப்பம் எல்லாமே போதகராகிய சிறந்த தலைச்சிறந்த போதகராகிய இயேசு ஆமென். ஆமென். அவர் நம்மோடு கூட தங்கியிருக்கணும். எல்லா சூழ்நிலையும் இருளாக இருந்தாலும் அவர் நம்மோடு இருப்பாரானால் எல்லா இருளும் மாறி வெளிச்சம் பிரகாசிக்கும். 75வது கன்வென்ஷன் பாடல் வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரு. வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரோ. வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரோ. எருமையா அந்தியனில் எருமையா அந்திவனில் சிறியவரா எங்களிடோ. சிறியவரா எங்களிடோ. அடிமைங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா. அடிமைங்கி இருளாச்சே உத்தமரே வாருமையா. அழித்திரவு காத்திருப்போம், அழித்திரவு காத்திருப்போம். அகலனே கருணை செய்வார், அகலனே அமிருப்போம் நடுவில் அயனுள்ளா நமஸ்கரிக்க. அமிருப்போம் நடுவில் நமஸ்கரிக்க. தாமதமே தயை கூறிய, தாமதமே தயை கூறிய அப்பரனே நலம் தருவார். அப்பரனே நலம் தருவார். வாருமையா போதகரே வந்தமிடம் தங்கியிரோ. சேருமையா பந்திதனில் சேருமையா பந்திதனில் சிறியவரா எங்களிடம். சிறியவரா எங்களிடம்.
துமையா போதகரே வந்தவினா. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். ஆமென். எந்த சூழலில் எந்த இடத்துல நாம் இருந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம். நன்றி. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் கொடுத்த கட்டளை இந்த 40 ஆண்டு காலங்கள் நடத்தின ஸ்தோத்திரம். எல்லா வழி நடத்தல்களையும் நினைப்பாயாக ஆமென், 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 ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம். 40 ஆண்டு காலங்கள் வழி நடத்தின ஆண்டவரை நினைத்து பார்க்க ஆமென். இந்த நாளிலும் நம்மை கர்த்தர் உருவாக்கி வருகிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அவருடைய கிருபை பெரியது. ஆமென். அவருடைய வழி நடத்துதல் உயர்ந்தது. ஆண்டவருக்கு நாம் இன்னும் நன்றி சொல்லும்போது ஆண்டவர் இன்னும் சிறப்பான வழிகளை நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உபாகமம் 8வது அதிகாரம். உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனம். உபாகமம் 8:2 வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் நம்முடைய 2ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக என்று வேதத்தில் வாசிக்கிறோம். 40 ஆண்டு காலங்கள் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்தார். அவர் வழிநடத்தி வரும்போது அவருடைய வழிநடத்தல்களை நினைத்து அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மையும் ஆண்டவர் நடத்தியிருக்கிறார். நாம் என்றைக்கு ஆண்டவரை விசுவாசித்தோமோ ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலிருந்து அவர் நம்மை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறார். 40 ஆண்டு காலம் வழிநடத்தப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து 106வது சங்கீதத்தில் 12வது 13வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 105வது சங்கீதம் 12வது 13வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவரை துதித்து பாடினார்கள். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். 40 ஆண்டு காலங்கள் வழி நடத்தி வந்த ஆண்டவரை நினைத்து நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி மோசே மூலமாக கட்டளை கொடுக்கப்பட்டாலும் ஜனங்கள் விசுவாசித்த துதியை பாடினாலும் எவ்வளவு விசுவாசத்தோடு பாடினாங்களோ அவ்வளோ விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசப்பட்டு அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களாக நாம் யாருக்கு இருந்துடாமல் ஆண்டவரே நம்ம எந்த விதத்தில் வழி நடத்தினாலும் ஆண்டவருக்கு துதி செய்ய நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் இருக்கிற இடங்களில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 40 ஆண்டு காலம் உன்னை வழி நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைப்பாயாக. நம்ம எல்லோரும் இணைந்து லிங்க மூலமாக இணைந்தாலும் நேரடியாக இருந்தாலும் எல்லாருமாக சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இத்தனை ஆண்டு காலங்கள் எங்களை கிருபையாக வழி நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை பெருக பண்ணியிருக்கிறீர். ஸ்தோத்திரம். உங்களுடைய வேதத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து வருகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ சாத்தானுடைய சூழ்ச்சிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் நடுவில் எங்களை வழி நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் என்று எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை கண்டு நன்றி சொன்னாலும் மறந்து போனவங்களாக மாறினது போல் நாங்கள் யாரும் ஆண்டவரே உம்மையும் உம்முடைய கிரியைகளையும் மறந்து விடாதபடி என்றென்றைக்கும் அவைகளை நினைக்கும் கிருபைகளை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லி உமக்கு நன்றி சொல்கிறோம். ஸ்தோத்திரம் ஐயா. இதுவரை எங்களை நடத்தின ஆண்டவர்
இன்னும் எங்களை வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதுவரை எங்களை கரம் பிடித்து நடத்தின ஆண்டவர் இன்னும் எங்களை வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய கிருபை வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எல்லாரும் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமேன். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எங்களை நடத்தினீர், என்னுடைய பிள்ளைகளை நடத்தினீர், என்னுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்தீர், ஊழியங்களை நடத்தினீர். இன்னும் நாங்கள் செல்ல வேண்டிய வழிகளிலே உம்முடைய வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பித்தீர். எல்லாவற்றுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஐயா. கடைசி வரை துதிப்போம் என்று சொல்லி நாங்கள் உமக்கு பொருத்தனையோடு நாங்கள் நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. எங்களை இத்தனை ஆண்டு காலங்கள் தெளிவாக எங்களை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் எங்களை நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட எளிஞன் என்னை மீட்டார், எளிஞன் என்னை மீட்டார். இயேசுவே கிருபாசன பதியே, காசினியில் உன்னை அன்றி தாசன் எனக்காதரவு கண்டிலேன் சருவவல்ல மண்டலதீபா. காசினியில் உன்னை அன்றி தாசன் எனக்காதரவு கண்டிலேன் சருவவல்ல மண்டலதீபா. நேசமாய் இழைக்கிறேன் மோசமானு காது காத்து நித்தனையனை திருச்சி தெருள் பூதி வருத்தி. இயேசுவே கிருபாசன பதியே, பேயுடை சீரையதிலும் காயவினை கெடதிலும் சின்னமாக சிக்கொண்டதோர் கண்பியாயினேன். பேயுடை சீரையதிலும் காயவினை கெடதிலும் பின்னமாக சிக்கொண்டதோர் கண்பியாயினேன். தீயரை மீட்கும் பொருள் நேயம் ஊற்று தீரவிட்ட தேவனையனை கண்ணோக்கி தீவினையனை துணிக்கி. இயேசுவே கிருபாசன பதியே, சிறைப்படுத்தினவற்றை சீரையாக்கிவிட்ட தீரமுள்ள எங்கள் உபகாரவள்ளலே. சிறைப்படுத்தினவற்றை சீரையாக்கிவிட்ட தீரமுள்ள எங்கள் உபகாரவள்ளலே. துணை அண்டி நோக்கிறைவாயனை சதி குற்றங்கள் அறவே தீர்த்து முற்று மூடியாக்கன் பார்த்து. இயேசுவே கிருபாசன பதியே, பொல்லா உலகமதில் அல்லாம் எவரும் இல்லை பொன்னியனே உன் சரணம் நன்றி அண்டினேன். பொல்லா உலகமதில் அல்லாம் எவரும் இல்லை பொன்னியனே உன் சரணம் நன்றி அண்டினேன். எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி, என்னாளருள் புரிந்து நாவியை சொரிந்து. இயேசுவே கிருபாசன பதியே, எளிஞன் என்னை மீட்டருள், எளிஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசன பதியே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். 40 ஆண்டு காலங்கள் உன்னை இந்த வனாந்திரத்தில் வழிநடத்தி வந்த உன் ஆண்டுடைய வழிகளில் எல்லாவற்றையும் நினைப்பாயாக, நன்றி சொல்வாயாக என்று சொல்லப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்கள் நன்றி சொன்னாங்க. அவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அவருடைய கிரியைகளை மறந்து போயினாங்க. நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல் நாங்கள் ஆண்டவரை மறந்துடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் உமக்கு நன்றி சொல்ல, உமக்கு ஸ்தோத்திரம் சொல்ல ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் நன்றி சொல்கிறோம் ஐயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி, நன்றி ஆண்டவரே. உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. இத்தனை ஆண்டு காலம் எங்களை வழி நடத்தின ஆண்டவர் இன்னும் எங்களை வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லிடுவோம்.
இந்த ஸ்தோத்திர ஜெபத்துக்கு பிறகு தொடர்ந்து சில விண்ணப்பங்களுக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். எல்லாரும் அதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இதுவரை நடத்தின ஆண்டவர் இன்னும் நம்மை வழி நடத்துவார். நம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவார். பிள்ளைகளின் பிள்ளைகளை வழி நடத்துவார். இன்னும் பாடுகளை சகிக்க பலன் தருவார். ஊழியம் செய்ய கிருபை தருவார். இன்னும் போராட்டங்களை முறியடிக்கி எல்லா சூழலிலும் ஜெயம் பெறுவதற்கு வேண்டிய கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தருவார் என்று சொல்லி ஆண்டவருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவரை நீர் தந்த பாடல்கள் ஸ்தோத்திர ஜெபங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ அழைத்து வந்து எல்லாருக்காக ஸ்தோத்திரம், இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அனுபவிச்சிருக்கிறார். ஆமென் ஆமென். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. இதுவே கிட்டத்தட்ட பெரிய 7 மணிக்கு கிட்ட மழை ஆரம்பிச்சது. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல சூழ்நிலை, ஜெபத்துக்கு வர்றதுக்கான நல்ல சூழ்நிலை ஆண்டு தந்திருக்கார். ஆமென். ஒரு பாடலை பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தி தொடர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி பண்ணுற ஜெபத்துக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. ஆமென். இந்த பிரயாசத்துக்கு நல்ல பலன் உண்டு. ஸ்தோத்திரம். ஆமென். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால் எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உங்களால் கூடாதது ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தெரிஞ்ச பாடல் ஒரு சில கவிகள் மாத்திரம். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே, கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டி நீரே, சாத்தான ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே, சாத்தான ஒடுக்கி நீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது இல்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா, யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொன்னால் போதும் பேய்கள் ஓடுதையா, உம் நாமம் சொன்ன போதும்
பேய்கள் ஓடுதையா, உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா, உம் பெயரால் கை நீட்டினார் நோய்கள். மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆமென் ஆமென். கூடுமே எல்லாம் கூடுமே, மாலை எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்துட்டு இருக்கிறாரு, இன்னும் செய்ய போகிறார். ஆமென். நம்ம ஆவிக்குரிய மழையே தான் நிறைய நேரம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். இப்போ ஆண்டவர் எந்த மழையும் சேர்த்து கொடுத்தாச்சு. உலக பிரகாரமான மழையை நல்லா செழிப்பாக கொடுத்துட்டார். நம்ம யாராவது மழை பெய்யலை, செழிப்பு இல்லை அப்படின்னு ஒருத்தரும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவரை பார்த்து கம்ப்ளைண்ட்டே யாரும் என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. ஆண்டவர் பரிசுத்தாவின் மழை எல்லார் மேலேயும் பெய்யும்படியாக நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்தாவி ஏன் வேணும்னு சொல்லும்போது, பரிசுத்தாவி இல்லைன்னா ஜெபிக்கவே முடியாது. ஜெபிக்கவே தெரியலைன்னு சொல்கிறவங்களுக்கு என்னதுன்னா, பரிசுத்தாவி கொஞ்சம் கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குது. இப்போ இந்த ஜெபத்துக்கெல்லாம் இன்றைக்கி வரணும்னா அபிஷேகம் இல்லைன்னா வர முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த ஜெபத்துக்கு இன்றைக்கி வரணும்னா எது இல்லாமல் வர முடியாது, அபிஷேகம் இல்லாமல் வர முடியாது. இல்லை காலையிலே 6 மணி ஜெபத்தில், நம்ம ரூமில் நடந்த ஜெபத்தில் காலையில் அறிவிப்பு நமக்கு கிடச்சிது, இன்னைக்கு சாயங்காலம் மழை வரும். சாயங்காலம் மழை வரும், அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுங்க, ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னோடனே நானும் யோசித்தேன், ஏன்னா மழை வரும்னு சொல்லியாச்சு, எப்படி வரும்னு பார்த்தா பயங்கரமாக வந்துட்டு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு யூடியூப்பில் கூட இன்றைக்கி லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வர முடியல, ஆட்டோ கிடைக்கல, கொஞ்சம் தடைகள் இருந்துச்சு. அவங்களோட எதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஐக்கிய இருதயம் உள்ளவங்க எங்கே இருந்தாலும் சும்மா இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த அபிஷேகம் இல்லைன்னா ஜெபிக்கவே முடியாது. அப்போ அபிஷேகம் வந்ததுன்னா நல்ல ஜெபம் பண்ணலாம். ஆமென் ஆமென். ஆண்டவர் நமக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தரும்படியா ஜெபிக்க போகிறோம். அபிஷேகம் இல்லாமல் இருக்கும்போது சீசர்கள் எல்லாம் ஜெபம் பண்ணதை கொண்டு உட்கார வைப்பாங்க, அவ்வளோ டபக்குன்னு கீழே வந்துடுவாங்க, அவனால் ஜெபிக்கவே முடியாது. அபிஷேகம் வந்ததுன்னா நல்லா ஜெபம் பண்ணலாம். ஆமென் ஆமென் சொல்லுங்கள். மத்தேயுவில் வாசிக்கும்போது ஜெபிக்கிறதுக்கு எவ்வளவோ ஏற்பாடு பண்ணுவாங்க, அவனால் ஜெபிக்கவே முடியாது, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அபிஷேகம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ண சொல்லவே வேண்டாம், அவங்களே ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. குறிப்பு எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, எல்லாருக்கும் நல்ல ஜெபம் ஆவி வேணும். ஆமென். ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணி போனோம், அப்போ என்ன பண்ணிகிட்டே போகலாம், நம்ம ரோடை பற்றி பேசிக்கிட்டே போனோம்னா எல்லோரும் ஏசிக்கிட்டே இருக்கணும், ரோடு இப்படி தான் கிடக்கும் அப்படின்னு ஏசணும். அதுக்கு பதில் என்ன செஞ்சிடலாம், ஜெபம் பண்ணிட்டு போகணும். அதுக்கு ஒரு ஜெப அபிஷேகம் தேவைப்படுது. அந்த ஜெப அபிஷேகத்தை தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அங்கே ஆண்டவர் ஜெபம் பண்ணதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கிறார். 40வது வசனத்தை வாசிக்கும்போது 26ஆம் அதிகாரம் 40வது வசனம். நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா, 1 மணி நேரமாவது நீ ஜெபம் பண்ணக்கூடாதான்னு ஆண்டவர் கேட்காரு. அந்த அளவுக்கு என்ன நடக்கு, தூக்கம் நடக்கு, ஜெபம் பண்ண முடியாத தூக்கம் நடக்கு. ஆண்டவர் இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. இது 41வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து, நீங்கள் உங்களுக்கு நிறைய சோதனை வரப்போகுது, ஒவ்வொருவருக்கும் அந்தந்த ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி சோதனை வரும். அல்லேலூயா. இப்போ பெரிய ஊழியத்தில் முழு நேரம் ஊழியக்காரங்களுக்கு அந்த சோதனைகள் இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உள்ளவங்களுக்கு ஒரு சோதனை, வாலிப பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு சோதனை, எல்லாருக்கும் சோதனை உண்டு. சோதனை இருந்தால் தான் நம்ம நல்லா இருப்போம். ஆமென் ஆமென்.
சோதனை இப்படிலாம் வரப்போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க வைக்கிறார். இப்போ இந்த ஜெபம்லாம் எதுக்கு? இன்றைக்கி இந்த சிறப்பு ஜெபம்லாம் எதுக்கு? நாளைக்கு வரக்கூடிய பெரிய பெரிய சோதனையை ஜெபத்தால் மேற்கொள்ளலாம். ஆமென், ஆமென். பேசுனதுனால யாரையும் திருத்த முடியாது. சண்டை போடுறதுனால யாரையும் திருத்த முடியுமா? இல்லை மேடை போட்டு பேச்சு போட்டி வச்சு யாரை ஒருத்தரும் திருத்த முடியாது. ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அபிஷேகம் வந்தால் தான் ஒரு லைனுக்குள்ளே வருவாங்க. ஆமென். பிறகு பார்த்தீங்கன்னா இன்னும் ஆண்டவர் போதனை கொடுக்கார். 41 வசனத்தில், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி எப்படிப்பட்டது? உற்சாகம் உள்ளது தான். மாம்சம் பலவீனமானது. மாம்சம் நேரத்தையே பார்த்துட்டு இருக்கோம். மணி எப்படி பார்க்கும்? நேரம் 8 ஆகிடுது, 9 ஆகிட்டு, தூங்குறதுக்கு ஏற்ற மாதிரியே மாம்சம் தள்ளி கொண்டு போயிட்டுருக்கோம். ஆவி என்ன பண்ணுவோம்னா எப்படியாவது ஜெபம் பண்ண போகணுன்னு சொல்லும். கடைசியில் ரெண்டும் சேர்ந்து போராடிக்கிட்டு இருக்கோம். அபிஷேகம் இருந்ததுன்னா ஜெயிச்சிருவாங்க. ஆமென். இப்போ நம்ம அதான் நான் சொல்லுவேன், உங்களுக்கெல்லாம் இன்றைக்கி அபிஷேகம் இருக்குது, பெரிய அபிஷேகம் இருக்குது. இவ்வளவுதான் இந்த சூழ்நிலையில் நம்ம வந்து சேர்ந்துட்டோன்னா, நான் ஐக்கியத்தில் அண்ணன் சொல்லுவாங்க, ஆட்டோ வண்டி ஒன்றும் இல்லை நடந்தே வந்துடும் அப்படிம்பாங்க. ஆமென். அதெல்லாம் ஒரு பெரிய அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை. ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் அந்த மாம்சம் பலவீனமானது. அதை யார் அதை சரி பண்ணுவான் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நீங்கள் எல்லாரும் நம்ம கேட்க வேண்டிய நிறைய காரியங்களில் ஒரு காரியம், ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவி எனக்கு வேணும், எனக்கு தந்துக்கிட்டே இருக்கணும். பிறகு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொன்ன பிறகும் பார்த்தா 43 வசனத்தில் பார்ப்போம். 43, இது பரிசுத்த ஆவி பெறுறதுக்கு முன்னால் உற்சாகமாக இருந்தாங்க, ஆனால் அபிஷேகம் இல்லாமல் இருந்தாங்க. யாரையா தட்டி தட்டி எழுப்போன்றது பிறகு உட்காந்துருவாங்க, பிறகு தட்டி தட்டி எழுப்பணும், பிறகு உட்காந்துருவாங்க. கீ கொடுத்த மாதிரி இருக்கும். கீ கொடுத்த உடனே வண்டி சல்லுன்னு ஓடும், பிறகு ஆஃப் ஆயிரும். பிறகு நம்ம அடுத்த மாதம் தான் வருவான். கீ கொடுத்து நம்ம யாரையும் கூப்பிட்டு வர முடியாது. நம்ம போய் நம்ம நிறைய பேரை எழுப்பணும் எல்லாருக்கும் தேவைப்படுது. ஆமென். அது வந்ததுனால எந்த பாதிப்பு யாருக்கும் வராது. அல்லேலூயா. தொழில் பாதிக்கப்படுமா? பாதிப்பே வராது. தொழிலில் உள்ள மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆக்கி விட்டுருவார் ஆண்டவர். ஆமென். இந்த வசனத்தை வாசிப்போம். 43 வாசிப்போம். 43 மத்தேயு 26ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். அவர் திரும்ப மறுபடியும் என்னதான் நடக்கு? தூக்கம் தான் நடக்கு. தூக்கம் சொல்லும்போது இந்த தூக்கம் உலக பிரகாரமான தூக்கம் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய தூக்கமும் இதில் சேர்ந்தது. ஆவிக்குரிய தூக்கம்னு என்னது? ஒரு காலம், இவ்வளோ காலத்தில் வளர்ச்சி இல்லாத ஆவிக்குரிய தூக்கம். இப்படி ஒரு சூழ்நிலைலாம் இருந்தாங்க. அப்புறம் ஆண்டவர் மறுபடியும் தட்டி தட்டி எழுப்புனார். அப்புறம் ஒரு நாள் பார்த்தாரு, இவங்களை இப்படி தட்டி தட்டி எழுப்பிக்கிட்டே இருந்தோம்னா ஜெப நேரத்தில் வரும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, வீட்டுக்கு போனவொடனே என்ன பண்ணிடுவாங்க? பழைய மாதிரி மாறிடுவாங்க. அப்போ இதை எப்படியாவது சரி பண்ணணும், அந்த கம்ப்ளைண்ட்டை சரி பண்ணணும். அப்போ தான் அப்போஸ்தலர் காலத்தில் அபிஷேகத்துக்கு எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆமென், ஆமென். அந்த அபிஷேகம் வந்த பிறகு அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் போட்டிருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு இல்லாமல் இருந்துச்சு, அபிஷேகம் கிடைக்கும்போது எல்லாம் மாறிட்டு. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் போட்டிருக்கு, ஜெப வேலையாகிய, அதை வாசிக்கும் போதே நல்லா இருக்குது. ஜெப வேலையே இல்லாமல் இருந்துச்சு, இப்போ அபிஷேகம் கிடைச்ச பிறகு ஜெப வேலை கிடச்சிட்டு. ஆமென். முன்னால் யார் தூண்டி விட்டுட்டே இருந்தா? ஆண்டவர் தட்டி தட்டி எழுப்பிட்டு இருந்தார், ஜோம் பண்ணுங்க பைபிள் வாசிங்கன்னு. இப்போ நம்ம வீட்டில் போய் நம்ம யாரும் தட்டி எழுப்ப முடியாது. இன்னும் ஒரே ஒரு ட்ரைனிங் தான், பரிசுத்த ஆவி எல்லாரும் கேட்க வேண்டியது. ஆமென். பரிசுத்த ஆவியை எல்லாரும் இப்போ கேட்டால் உடனே கிடைக்கும். அது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையை கேட்டால் எப்படி கிடைக்கும்? உடனே கிடைக்கும். பரலோகமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு, இந்த சூழ்நிலையை பரலோகமே பார்த்துக்கிட்டு இருக்கு. நாங்களும் அங்கேருந்து இங்கே வர முடியாமல் தான் நாங்கள் வந்தோம். அங்கேருந்து இங்கே வீட்டில் இருந்து கூட இங்கே வர முடியலை. இவ்வளோ கடைசி காலம், இந்த காலத்தை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு இந்த காலத்துக்கு வேண்டிய அபிஷேகம் கிடைக்கும். ஆமென், ஆமென். இப்போ நம்ம எல்லோரும் எதுக்கு ஜெபிக்க போகிறோன்னா, அபிஷேகம் இல்லைன்னா நம்மளை தட்டி தட்டி எழுப்பணும். அண்ணன் ஜெபத்துக்கு வாங்க, அக்கா வாங்கன்னு கூப்பிடணும். அபிஷேகம் இருந்ததுன்னா நம்ம வாட்டில் என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? வந்துக்கிட்டே இருப்போம். இந்த அபிஷேகம் நமக்கு வந்த மாதிரி யாருக்கும் கிடைக்கணும்? வீடுகளில் உள்ளவங்க, சொந்த பந்தங்களுக்கு, நண்பர்களுக்கு, சபையில் உள்ளவங்களுக்கு, நம்ம ஐக்கியத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் கிடைக்கும்படியா நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி என்னதான்? ஆவி உற்சாகமாக இருக்கும். மாம்சம், அந்த மாம்ச பலவீனத்தெல்லாம் கர்த்தரே மாற்றுவார். இங்கே ஜெபத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போன பிறகு புது உற்சாகம் கிடைக்கணும். ஆமென், ஆமென். ஜெபத்துக்கு வந்துட்டு வீட்டுக்கு போன பிறகு
புது பலன் கிடைக்கணும், தொழிலில் ஒரு மாற்றம் கிடைக்கணும், குடும்பத்தில் ஒரு மாற்றம் கிடைக்கணும். அதுக்காக நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, அபிஷேகம் கிடைக்காததுக்கு முன்னால் தட்டி தட்டி எழுப்போன்னு இருக்கு. அபிஷேகம் கிடைச்ச பிறகு ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேளையில் பேதுருவும் யோவானும் ஜெபிக்கும்படி தேவாலயத்துக்குள்ளே போகிறாங்க. இப்படி ஒரு அபிஷேகம் எல்லா குடும்பங்களுக்குள்ளேயும் வரட்டும் ஆண்டவரே. நாங்கள் சொல்லாமலே அவங்க ஜெபிக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் சொல்லாமலே ஜெபிக்கணும் ஆண்டவரே, யாரும் சொல்லாமலே ஜெபிக்கணும். அப்படி ஒரு அபிஷேகம் எல்லாரையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. ஐக்கிய குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் அபிஷேகம் நிரப்பட்டும் ஐயா. வாலிபர்கள் மேலே, பெரியவர்கள் மேலே ஆண்டவரே, மூத்தவர்கள் மேலே, மூப்பவர்கள் மேலே பரிசுத்த ஆவி நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சம் பலவீனமானது. பலவீனமான எங்களை ஆண்டவரே பலப்படுத்துங்க ஆண்டவரே. ஜோமனை எல்லாம் நல்ல சத்தம் போட்டு ஜோமன். ஆண்டவரே, பலவீனமானவங்கப்பா நாங்கள். ஆண்டவரே, நல்லா ஜெபிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் சில நேரம் ஜெபிக்க முடியலை. நல்ல ஊழியம் செய்யணும்னு ஆசை இருக்குது, ஆனால் ஊழியம் செய்ய எங்களால் முடியலை. கிருபையா எங்கள் மேலே இறங்க. அப்போஸ்தல அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஐயா. அப்போஸ்தல அபிஷேகங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. நான் நல்லா ஜெபிக்கணும் ஆண்டவரே. நல்ல கை உயர்த்தி ஜெபிக்கணும், வாய் திறந்து ஜெபிக்கணும், கண்களை மூடி ஜெபிக்கணும், அந்நிய பாஷையில் நிரம்பி நாங்கள் ஜெபிக்கணும். ஒரு ஜெப ஆவி எங்களை நிரப்பட்டும் ஐயா. நிரப்பட்டும் ஆண்டவரே, நிரப்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. அபிஷேகம் வரட்டும் ஆண்டவரே. ஆமென். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அபிஷேகம் வரட்டும் ஐயா. சின்ன பிள்ளைகளெல்லாம் யார் கைட் பண்ணுவா? பரிசுத்த ஆவியானவரே கைட் பண்ணுவார். ஆமென். அவங்க ஸ்கூலுக்கு போன போகிற அவங்கள யார் கைட் பண்ணுவா? பரிசுத்த ஆவியானவரே கைட் பண்ணுவார். சீஷர்களை ஆண்டவர் தட்டி தட்டி பார்த்தாரு, எழும்பவே முடியலை. அபிஷேகம் வந்தது, எழுப்புதல் வந்துச்சு. ஆமென். ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்தாரு, அவங்களுக்குள்ள எழுப்புதலை கத்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை ஆவியினால நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க ஆண்டவரே. எங்கள் மாம்சம் பலவீனமானது ஆண்டவரே, நாங்கள் பலவீனமான ஆளுக்க தான்ப்பா. எங்களுக்குள்ள நம்முடைய அபிஷேகம் வரும்போது எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறிடும் ஆண்டவரே. என் சரீரத்தில் கூட சுகம் கிடைக்கும் ஆண்டவரே, எங்கள் சரீரத்தில் ஆரோக்கியம் கிடைக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஐயா. எல்லா தூக்க ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. ஜோமனுங்க, எல்லாம் ஜோமன். தூக்கத்தின் ஆவிகள், அசதியின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகள் எல்லாம் அழிஞ்சு போகட்டும் ஆண்டவரே. ஆமென். நல்ல ஜெப ஆவியினால் எங்களை நிரப்புங்க. ஜெபிக்கிற ஆவியினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. ஜெப ஆவி எங்கள் மேலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஒரு ஜெப ஆவி எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. நாங்கள் எங்கே இருந்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், எங்கே இருந்தாலும் நாங்கள் ஜெபிக்கணும். யாருக்கு முன்னாலனா நாங்கள் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஐயா. அப்படி ஒரு அனல் பிடிக்கட்டும் ஆண்டவரே. சோத்திரம், 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 சோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம தரப்போவதுக்காக, அப்படிப்பட்ட நல்ல அபிஷேகத்தை தந்து விட்டதுக்காக எல்லாரும் நன்றி சொல்லுவோமா? சோத்திரம், 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 சோத்திரம். உட்காரணும். பாடலில் ஒரு பாடலை நன்றி சொல்ல. வல்லமையின் ஆவியானவர். ஜெபத்தோட்டத்தில் 241வது பாட்டு. வல்லமையின் ஆவியானவர் எனில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான. அப்போ அதோட அர்த்தம் என்னென்னா, அபிஷேகம் பெற்றா சாத்தான் நம்ம பக்கத்தில் என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். சாத்தானுக்கு தனி டைம் கொடுக்கணுமா? கொடுக்கவே வேண்டாம். அவன் நம்ம பக்கமே வரமாட்டான். 241வது பாட்டில் போட்டிருக்கு வல்லமையின் ஆவியானவர். சாரி, 240. வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான. ஒரு சொல்லால அப்படின்னா அர்த்தம் என்னது? ஆமேன்னு சொன்னாலே என்ன பண்ணிடுவான்? ஓடிடுவான், க்ளோஸ் ஆயிரும். அவன் சாப்டரே க்ளோஸ் ஆயிரும். காலையிலலாம் நம்ம ஜெப ரூமில் அப்படி தான் ஜெபம் பண்ணோம். பார்வோன் எகிப்து தேசத்தில் பெரிய ஆள் மாதிரி உட்காந்துருந்தான். கொஞ்ச நேரம் போராடிட்டு கிடந்தான், மக்களை விடமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆண்டவர் பார்த்தார், பார்வோனோட சீட்டை தூக்கிட்டு வந்து எங்கே கொண்டு அமைக்கிட்டாரு? செங்கடலுக்குள்ள கொண்டு என்ன பண்ணிட்டாரு? நச்சிட்டார். ஆமென். ரொம்ப வம்பு பண்ணிக்கிட்டே இருந்தான், மோசைக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருந்தான், இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். இடைஞ்சல் பண்ணவங்களை செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக என்ன பண்ணுவார்? கச்சிதமாக செய்வார். ஆமென். வல்லமையின் ஆவியான பாடுவோமா? ஒரு 2 கவி மாத்திரம் பாடும். 240வது பாடல். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டே. ஆமென்.
ஒரு சொல்லால விரட்டி விட்டே. கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். கட்டுப்பாட்டின் ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி நடத்துகிறார். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். இஷ்டம் போல அலைவதில்லை, அவர் சித்தம் செய்து வாழ்பவன் நான். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணம் ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. பவராவி எனக்குள்ளே அந்த பய ஆவி அணுகுவதில்லை. ஆமென். அன்பின் ஆவி எனக்குள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்கள். ஆமென் 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 ஆமென். அன்பின் ஆவி உள்ளே நான் அகற்றிவிட்டேன் கசப்புக்கள். ஆமென் ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். உலகத்துக்கு வெளிச்சம் நான், எங்க ஊரெல்லாம் டார்ச் அடிப்பே. உலகத்துக்கு வெளிச்சம் நான், எங்க ஊரெல்லாம் டார்ச் அடிப்பே. உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தருவே. ஆமென். உப்பாக பரவிடுவே, நான் எப்போதும் சுவை தரு. ஆமென் 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 ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென். வல்லமையின் ஆவியானவர் என்னில் வந்துவிட்ட காரணத்தினா பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். ஆமென் ஆமென். அபிஷேகம் வரும்போது எல்லா விதங்கள்லையும் செயல்படும். அல்லேலூயா. பவராகவும் செயல்படும், நல்ல ஜெப ஆவியாகவும் செயல்படும். நமக்கு யாராவது யுத்தம் பண்ணால் அவங்கள போய் அடிக்கிறதுக்குரிய அளவுக்கும் செயல்படும். எல்லா விதத்துலையும் செயல்படும். ஆமென். நம்ம எதை தான் கேட்டுகிட்டே இருக்கணும்? சுகம் வேணும்னா ஆரோக்கியத்தின் அபிஷேகத்தை கேட்கணும். ஆமென் ஆமென். கடன் அடைக்கணும்னா எதை தான் கேட்க வேண்டியிருக்கு? அபிஷேகத்தான் கேட்க வேண்டியிருக்கு. எலிசா நாட்களில் கடன் அடைச்சதுக்கு ஒரு ஃபார்முலா இருந்து பாருங்கள். கதவை பூட்டி பூட்டி திறக்காங்க. ஆனால் எப்படின்னா சும்மா சாதா கதவு இல்லை, அபிஷேகம் பெற்றவங்க கதவை பூட்டி என்ன பண்ணணும்? திறக்கணும். 2 ராஜாக்களில் வாசிக்கும் போது 5ஆம் அதிகாரத்தில் அபிஷேகம் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்லும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். அந்த வீட்டுக்குள்ளே பெரிய கடன் ஆகி போச்சு. சாதாரண வீட்டுக்குள்ளே கதவை பூட்டி பூட்டி திறந்தால் அந்த கதவு அங்கே தான் என்ன பண்ண இருக்கும். அந்த எண்ணெய் எண்ணெய் குறைஞ்சிக்கிட்டு தான் போகும். அபிஷேகத்தோடு நம்ம ஜெபம் பண்ணால் ஆண்டவர் ஒரு குடத்தில் அங்கே வெறும் குடத்தை வச்சுக்கிட்டு எல்லா குடத்தையும் ஃபில்லப் பண்ணிட்டார். ஆமென். அதோட அர்த்தம் என்னன்னா வெறுமையான பாத்திரத்தெல்லாம் நிரம்பி வழியும் பாத்திரமாக மாற்றிட்டார். ஆமென். வாசிங்க, இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போம். அபிஷேகம் நம்ம வீட்டோட நம்ம சொந்த தேவைகளெல்லாம் சந்திக்கும். ஆமென். இல்லை நிறைய நினைப்பாங்க ஜெபம் பண்ண போயிட்டு இருந்தால் என்னையா கிடைக்கும் அப்படின்னு. அன்னன்னைக்கு உள்ள நம்ம சொந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். நீதிமொழிகளில் ஒரு ஜெப குறிப்பு இருக்குது. ஆண்டவரே எனக்கு நிறைய வேண்டாம், நிறைய தந்துட்டிங்கன்னா நான் ஆண்டவரை யாருன்னு கேட்டுருவேன். நிறைய பணம் அது இதுவும் குமிஞ்சிடுதுன்னு சொன்னால் ஜெபத்துக்கு கூப்பிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? அதெல்லாம் எங்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லைன்னு நம்ம சொல்லிடுவோமா. ஒன்றுமே இல்லாமல் போயிடுனா என்ன சொல்லுவோம்?
ஆண்டவரை இவ்வளோ நாள் ஜோம் பண்ணோம் ஒன்றும் தரமாக போயிட்டாருன்னு ஆண்டவரை நம்ம திட்டுவோம். நிறையாவும் வேண்டாம், குறையாவும் வேண்டாம், அன்னன்னைக்குரிய படியை எங்களுக்கு ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய படி சும்மா இந்த 100-200 கொடுக்க மாட்டார், நல்ல வெயிட்டாக கொடுப்பார். ஆமென் ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நம்மளால் தாங்கி கொள்ள முடியாத ஆசீர்வாதத்தை தான் அவர் கொடுப்பார். அன்னன்னைக்குரிய படினோடனே நம்ம ரொம்ப சீப்பாக நினச்சிரோட ரொம்ப கம்மியாக தான் தருவார் போல் அப்படின்னு. ஆண்டவருக்கு நிறைய விதத்தில் ஆண்டவர் கொடுப்பார். வானத்தின் பல கனிகளை திறந்துடுவார். ஆமென். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் உங்களை வருஷிக்க மாட்டேனோ என்று என்ன பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஆண்டோட அபிஷேகம் நமக்குள்ளே இருந்தால் அன்னன்னைக்குரிய நம்ம தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். ஐக்கிய ஊழியத்திற்கு வர ஒவ்வொருவருக்கும் பொருளாதாரத்தில் எந்த மைனஸும் இருக்கக்கூடாது. ஆமென். பொருளாதாரத்தில் எது பெறக்கூடாது. 20ஆம் தேதிக்கு மேலே ஆகிட்டு 25ஆம் தேதி ஆகிட்டு அதனால் என்கிட்ட இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. 30ஆம் தேதி ஆனாலும் பையில் என்ன இருக்கணும், அன்னன்னைக்குரிய ஆசீர்வாதம் உள்ள இருக்கணும். ஆமென் ஆமென் சொல்லுங்கள். இந்த வசனத்தில் வாசிக்க போகிறோம். அபிஷேகத்தோடு இந்த வேலைகளை தொழில் செஞ்சால் அந்த தொழில் நமக்கு ஆசீர்வதிக்கப்படும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நான் 5வது வசனத்தை வாசிப்போம். 5வது வசனம். அவள் அவனிடத்தில் இருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். ஒரு சாதாரணமான காரியம். அபிஷேகத்தோடு தொழிலில் செஞ்சால் அந்த தொழில் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் 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 சொல்லுங்கள். இந்த ஊழியம் நம்ம நடைமுறையில் நம்மளை கொண்டு வரும். இங்கே ஜெபம் பண்ணிவிட்டு இங்கேயோட முடிச்சுட்டு போகிறதில்ல, நம்மளை அப்படி நடைமுறையில் நம்மளை வழி நடத்தும். இங்கே ஒரு சம்பவம் நடக்கு. வெறும் பாத்திரத்தை கதவை பூட்டி திறக்காங்க. பாத்திரத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எண்ணெயால் நிரப்புறாரு. அதோட அர்த்தம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நம்ம செய்கிறதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணணும், வாய்க்க பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொன்னால் எலிசாவுக்குள்ளே இருந்த அபிஷேகம். ஆமென். இந்த குறிப்புக்காக நம்ம எல்லோரும் ஜெபிக்கணும். எல்லார் கையிலையும் இந்த வருஷத்தோட கடைசியில் எல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லார் கையிலையும் நல்ல ஒரு நல்ல கைகளை கத்த திடப்படுத்தணும். ஆமென். ஒன்றுமே இல்லைன்ட்டு யாரும் சொல்லிடக்கூடாது. உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குது, சாப்பாடு எதாவது இருக்கான்னு கேட்டவுடனே எலியா கேட்டார். சாரி பார்த்து அம்மாட்டேன், எதுவும் சாப்பாடு எதுவும் இருக்கான்னு கேட்டால் அம்மா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டில் என்ன இருக்குது, ஆமாம் கொஞ்சோல என்ன இருக்குது, எண்ணெயும் மாவு கொஞ்சோல அழகு, நானும் என் குமாரனும் சாப்பிட்டு இப்படி யாரும் பேசிடக்கூடாது. கர்த்தர் நம்ம குடும்பத்தை நல்லா ஆசீர்வதிக்கணும். ஆமென். நம்ம கையின் பிரயாசத்தை நல்லா ஆசீர்வதிக்கணும். எல்லா செலவு போக வீட்டில் என்ன இருக்கணும், மீதி இருக்கணும். ஆமென். மைனஸில் போயிடக்கூடாது. அது ஏன் மைனஸில் போகுதுன்னு சொன்னால் அபிஷேகத்தை கேட்டால் போதும், சின்ன வருமானமாக இருந்தாலும் நிரம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். கடைசியில் இங்கே கிடக்க எண்ணெயை வச்சே விற்று கடனெல்லாம் அடைச்சி மீதியை வச்சு என்ன பண்ணுங்க, நல்லா ஊழியம் செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. எல்லாம் பொருளாதாரத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது பெரிய ஒரு பாரமாக இருக்கும். பொருளாதாரத்தில் மைனஸ் ஆகிட்டுன்னா பெரிய கவலையாக இருக்கும். நைட்டு தூக்கம் வராது. நாளைக்கு என்ன செய்ய, வாட்ஸ்அப் மாதிரி. வாட்ஸ்அப்னானது அடுத்தது என்ன, அடுத்து என்ன நடக்க போகுது, பிரேக்கிங் நியூஸ் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். என்ன செய்ய போகிறோம். பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா நிம்மதியாக தூங்கலாம். ஆமென். தூக்கம் யாருக்கும் எந்த இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. தூக்கத்தில் ஜோம் பண்ணிவிட்டு ஆமேன்னு சொன்னோடனே என்ன வந்துடணும், அருமையான தூக்கம் வந்துடணும். இதுக்காக நம்ம எல்லாம் பொருளாதாரத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கையின் பிரயாசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். கடன்கள் கொஞ்சம் கடந்தாலும் அதெல்லாம் சீக்கிரம் என்ன பண்ணணும், அடைக்கப்படணும். ஆமென். சீக்கிரம் மீதி எடுக்கணும். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு பணத்தை மட்டும் இல்லை அபிஷேகத்தையே நம்ம என்ன பண்ணணும், அள்ளி கொடுக்கணும் எல்லாத்துக்கும். ஆமென். அபிஷேகத்தை அள்ளி கொடுக்கணும், விசுவாசத்தை அள்ளி கொடுக்கணும். அல்லேலூயா. இந்த குறிப்புக்காக நம்ம எல்லோரும் எளிமைன்னு ஜெபனோமா எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், பண தேவைகளை கர்த்தர் சந்திக்கணும். அடுத்து நம்ம என்ன செய்யணும், யாரும் கலங்கிடக்கூடாது. அந்த அபிஷேகம் இருந்ததுன்னா அவர் நம்ம இருதயத்திலேருந்து பேசுவார். கவலைப்படாத, தைரியமாயிரு, அவரே திடப்படுத்துவார். எல்லோரும் கொஞ்சம் சத்தமாக ஜெபம். ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. நான் நல்ல வேலை செய்யணும், நல்ல ஊழியம் செய்யணும். ஆண்டவரே எங்கள் சம்பாத்தியங்கள்ல எல்லாம் நான் மீதி எடுக்கணும். ஆண்டவரே
என் சம்பாத்தியத்தில் குறைவுகளெல்லாம் நிறைவாய் மாறட்டும் ஆண்டவரே. அதுக்கும் அபிஷேகம் தான் வழி நடத்தும். எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் அந்த வீட்டில் சாதாரணமான வேலை செஞ்சாங்க. அந்த வீட்டில் ஆண்டவர் நல்ல ஒரு திருப்தியான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த வீட்டுக்கு கொடுத்தாரு. ஆமேன், 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 ஆமேன். ஸ்தோத்திரம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் கையின் பிரயாசத்தெல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேவையில்லாத செலவுகள்லாம் தடுத்து நிறுத்தப்படட்டும் ஆண்டவரே. நான் செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, நான் ஒரு செலவு பண்ணும்போது இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டு செய்யணும் ஆண்டவரே. அப்படி ஒரு அனுபவம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமேன், ஆமேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். தாவீது சாலமோனுக்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் அவர் சேர்த்து வச்சிருந்தாரு. அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கோ அவங்க கையில் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல விருத்தி இருக்கும். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவரே, இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரப்பா. பொருளாதாரத்தில் ஐக்கிய ஊழிய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு, பிறருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் நீ திருப்தியாக்குங்க ஆண்டவரே. திருப்தியாக்குங்கப்பா. பாத்திரங்களை பூட்டி கதவை பூட்டி திறந்தாங்க. அதிசயம் நடந்துச்சு. ஆமேன், 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 ஆமேன். ரீமாரா தாகாராபா. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆமேன். அபிஷேகத்தோடு ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு பைசா கூட வேஸ்டா செலவாயிடக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பாரங்கள் இருந்தால் படிப்படியாக எல்லாம் குறையட்டும் ஆண்டவரே. இனி கடன் வாங்க முடியாத அளவுக்கு நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் கைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே. எலிசாவை எப்படி இப்படி பயன்படுத்த முடிந்தது? எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம். ஆமேன். எல்லாரும் கேளுங்க. எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் கடன் பாரங்கள் எல்லாம் மாத்தினுச்சு. எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் எங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. எலிசா சொன்னார், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன்னு சொன்னாரு. ஆண்டவரே, உங்கள்கிட்ட உள்ள அபிஷேகம் எங்களுக்கு பல மடங்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. பல மடங்கு எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. என் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும் ஐயா. வேதனையான ஆசீர்வாதங்கள்லாம் மாறட்டும் ஆண்டவரே. வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தாங்க. வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தாங்க. எல்லாம் சொல்லிட்டீங்களா அந்த வார்த்தையை? வேதனை இல்லாத ஆசீர்வாதத்தை தாங்க. ஆமேன். எல்லா நாளும் என் கையில் ஆண்டவரே ஒரு பணம் கூட குறையக்கூடாது ஆண்டவரே. ஒன்றும் குறைவுபடாதபடி பார்த்துக்கொள்ளணும் ஆண்டவரே. ஒரு குறைவில்லாமல் பார்த்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு பொருளாதாரத்தில் உள்ள எல்லா குறைவுகளையும், அதனால எந்த கலக்கமும் எந்த வீடுகளுக்குள்ளே வராத அளவுக்கு கர்த்தர் அந்த எலிசா மேல உள்ள அபிஷேகத்தை நம்ம வீடுகளுக்குள்ள அவர் நிரந்தரமாய் தந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்காரும். ஆமென், ஆமென். ஜெப ஆவிக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். ஜெப ஆவி இல்லைன்னா என்ன தான் பண்ணிகிட்டு இருப்போம்? தூங்கிட்டு தான் இருப்போம். கண்ணு திறந்தே தூங்குவோம். கண்ணு மூடின தூக்கம் இல்லை, கண்ணு திறந்தே, அது வேற தூக்கம். ஆவிக்குரிய தூக்கம். அது ஆவிக்குரிய தூக்கம் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஆமென். கண்ணு மூடி தூங்குறது அது வேற, கண்ணு திறந்து தூங்குறது பெரிய ஆபத்தான தூக்கம். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்க கண்ணு திறந்த தூக்கம். அந்த அந்த பலவீனத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. கண்ணு திறக்கும்போது அப்போஸ்தலர் காலத்தில் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து ஜெபம் பண்ணோம். ஜெப வேலையாகிய சொல்லுங்க, இதான் அந்த வேலை. இப்போ எத்தனை மணி? கிட்டத்தட்ட 9ஆம் மணி வேலை தான். ஜெப வேலையாகிய 9ஆம் மணி வேலையில் பேதுரும் யோவானும் ஜெப ஆலயத்துக்கு போகிறாங்க. அன்னைக்கு மட்டும் அவர் போகலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும்? அலங்கார வாசல், வாசல்லாம் அலங்கார வாசல் தான். ஆனால் அங்கே இருந்த ஆள் எப்படி இருந்தார்? அலங்கோலமாக இருந்தார். நம்ம வாழ்க்கை பழைய வாழ்க்கை மாதிரி அலங்கோலமாக இருந்தார். கர்த்தர் அன்னைக்கு பேதுரும் யோவானும் போகிறதே போனாங்க, நல்ல வார்த்தையை சொன்னாங்க. ஆமென். அந்த ஆள் நிறைய கிடைக்கும்னு நினச்சி எட்டி பார்த்துருக்காரு. இவங்க சொன்னாங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரனாகிய இயேசுவின் நாமத்தினால எழுந்து. ஆமென். அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லலைன்னா அந்த ஆளை காலையில் தூக்கி கொண்டு உட்கார வச்சுருப்பாங்க, சாயங்காலம் தூக்குறதுக்கு ஆள் என்ன ரெடியாக உட்காந்துருப்பாங்க. அவர் சொல்லியிருப்பார், அந்த தூக்கிட்டு வந்து அண்ணனை பார்த்து சொல்லியிருப்பார், அண்ணே இனிமே என்ன பண்ண வேண்டாம், தூக்க வேண்டாம், இனிமே போய் நம்ம வேறு யாரையாவது போய் என்ன பண்ணுவோம், தூக்குவோம். அன்னைக்கு திமிர்வாதக்காரனை கூரையை பிரித்து என்ன பண்ணாங்க, மேலேருந்து கட்டில் வழியை இறக்குனாங்க. அதான் ஊழியம். ஆமென்.
திமிர்வாதக்காரன், அவன் திமிர் பிடிச்சவன், அவன்லாம் பார்க்க மாட்டான்னு சொல்லலை. மேல் கூரையை பிரித்து எப்படி பிரிக்க விட்டாங்கன்னு தெரியல, பிரித்து, அதாவது யாரோட அர்த்தம் என்னென்னா எஸ்தர் மாதிரி செத்தாலும் வைராக்கியமாக ஊழியம் செஞ்சாங்க. அந்த மேற்கூரையை பிரித்து மேலேருந்து கட்டில் எப்படி இறக்குனாங்க, ஒன்று போல் இறக்குதாங்க. ஒரு ஆள் கைத்தை மேலே வெள்ளி பிடிச்சாருன்னா என்னாவும் அந்த அதில் கிடக்கிற கீழே உருண்டு விழுந்துருவார். பொறுமையாக இறக்குதாங்க. இப்போ நம்ம ஊழியத்துலாம் வரும்போது நமக்கு நல்ல பொறுமை வேணும். ஆமென். நமக்கு என்ன வேணும்? ஆண்டவர் என்னையா மழை கொடுத்துட்டார் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அது இன்னைக்கு ஃபுல்லாக பெஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம ஊழியம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. அந்த மேற்கூரையை பிரித்து அப்படியே கீழே இறக்குதாங்க. ஏசப்பா மேலே பார்க்காரு, என்னடா இது மேலேருந்து என்ன வருது, ஒரு லிஃப்ட் மாதிரி. இன்றைக்கி இந்த உலகத்தில் லிஃப்ட் வருது பார்த்தீங்களா, லிஃப்ட் வருதுல்ல, மேலே கீழே ஏறுதில்ல, அதோட ஃபார்முலா தான் இதெல்லாம் நடந்திருக்கும். மேலே மேற்கூரையிலேருந்து லிஃப்ட் மாதிரி மேலேருந்து கட்டில் அப்படியே கீழே வருது. இன்றைக்கி இந்த பைபிளில் நிறைய சம்பவம் சொல்லலாம். காலையில் கூட ஜெப ரூமில் ஜெபம் பண்ணோம். எலியா கேரித்து ஆற்றங்கரையில் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தார். அவருக்கு சாப்பாடு கொண்டு போகிறதுக்கு காக்கா என்ன பண்ணிச்சான், காகங்கள் சாப்பாடு கொண்டு போணுச்சான். இன்றைக்கி நம்ம ஊரில் சாப்பாடு ஆர்டர் பண்ணால் டெலிவரி பண்ணுதாங்கல்ல, அதுதான் அவங்க. அல்லேலூயா. நிறைய காரியங்கள் இருக்குது. வானிலை ஆராய்ச்சி இருக்குது, நம்ம யாருன்னே சொல்லிக்கிட்டே இருக்கோம். பங்கு சந்தையை பற்றி ஊழியங்களில் இருக்குது, எல்லாமே பைபிளில் இருக்குது. ஆமென். காலையில் இன்னொரு குறிப்பு கூட ஜெபம் பண்ணோம். காலகாலத்தில் ஜெபம் பண்ணலைன்னு சொன்னால் அவங்க உட்காந்து அழுவாங்கன்னு போட்டிருக்கு. தனித்தனியாக உட்காந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அழுவாங்களாம். ஸ்திரீகள் தனியாக உட்காந்து அழுவாங்களாம், ஆண்கள் ஒரு சைடு உட்காந்து அழுவாங்களாம். அதனால் நம்ம எல்லாம் காலகாலத்துக்குள்ளே ஆண்டவர்களை வந்துடணும். ஆமென். வந்தவங்க யாரும் என்ன ரிவர்ஸில் போயிடக்கூடாது. நம்ம நிலைச்சி நிற்போம், கர்த்தர் நம்ம வழி நடத்துவார். கடைசி ஒரு ஜெப குறிப்பு எதுக்காக ஜெபிக்க போகிறோன்னா, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஊழியம் செய்யணும். ஆமென். 2 ராஜாக்களில் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு கைதியாக பிடிக்கப்பட்ட ஒரு சகோதரி இருக்கா. சின்ன பிள்ளைன்னு போட்டிருக்கு. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் ஊழியம் செய்யணும். ஆமென். ஆமென் சொல்லுங்கள். சில நேரம் ஊழியத்துக்கு வரும்போது உற்சாகமாக இருக்கும், துள்ளி குதிக்கணும் போல் இருக்கும். சில நேரம் நடக்கிறதுக்கே என்ன இருக்காது, பலன் இருக்காது. சில நேரம் இன்னும் ஜெபம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், சில நேரம் ஆசையாக இருக்காது. அதுதான் போட்டிருக்கு, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். இவங்களோட இந்த சின்ன பிள்ளை நல்ல ஊழியம் செஞ்சுது, நம்மளும் நல்ல ஊழியம் செய்யணும். ஆமென். வாசிப்போம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 2-3 2வது வசனமும் 3வது வசனத்தை வாசிக்க போகிறோம். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு ஒரு சின்ன பிள்ளையை சிறை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அது என்ன சூழ்நிலையில் இருந்திருக்கோம், பல கஷ்டமான சூழ்நிலையில் வந்திருக்கோம். அந்த பைபிள் அண்ணனுக்கு கொஞ்சம் காமிங்க, நம்ம அண்ணனுக்கும் லேச காமி. ஆமாம், நம்ம அண்ணன் சாலமோன் ராஜா, சாலமோன் தானே அண்ணன் பேர். அண்ணன் இந்த பைபிளை பார்த்தாலே போதுங்க நமக்குலாம். ஆமென். அண்ணன் பைபிளை பார்த்தாலே போதும், கர்த்தர் பிடிச்சிக்கிடுவார். ஆண்டவர் அதான் அந்த எப்படியா அண்ணன் கொஞ்சம் எட்டி பார்த்தாங்க அந்த வசனத்தை, அதனால தான் பார்த்தேன். இன்னும் நல்லா பாருங்கண்ணே, ஒரு சின்ன பிள்ளை சிறைச்சாலையிலேருந்து வராங்க. இந்த ஊழியம் ஒரு சிம்பிளான ஊழியம், எல்லாருக்கும் புரியக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் நடத்துவார். ஆமென். வசனங்கள் ஜெப குறிப்புலாம் ரொம்ப சிம்பிளான ஜெப குறிப்பு. முதல் குறிப்பு எதுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொன்னால், எல்லாருக்குமே பரிசுத்தாவி கிடைக்கணும். பரிசுத்தாவி இல்லைன்னா கீ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். பிறகு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, பிறகு உட்காந்துருவாங்க. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கோம். 2வது குறிப்பு எதுக்கு ஜெபம் பண்ணணும், நம்ம செய்கிற கையின் பிரயாசங்கள் என்ன பண்ணணும், ஆசீர்வதிக்கப்படணும். ஆமென். இந்த வருஷத்தில் அடுத்த வருஷத்துக்குள்ளே எல்லா வீடுகள்லையும் செழிக்கணும். ஆமென். எல்லா வீட்லேயும் பொருளாதாரத்தில் ஒரு மீதி எடுக்கணும் எல்லாரும். ஆமென். திடீர்னு யாரையாவது கேட்பேன், அண்ணே உங்கள்கிட்ட கையில் எவ்வளோ இருக்குன்னு கேட்பேன். அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் அடுத்த வருஷம் நவம்பர் மாதம் அந்த 22ஆம் தேதிக்குள்ளே கையில் என்ன இருக்கணும் சொல்லுங்கள், மீதி எடுக்கணும். மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடணும். ஆமென். ஆமென் சொல்லுங்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் நம்ம பொருளாதாரத்தை, நம்ம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும். எலிசாக்குள்ளே இருந்த அபிஷேகம் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு, அங்கே இருக்க கடன் பிரச்சனையெல்லாம் மாற்றி, அங்கே அந்த கடன் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு மீதி இருக்குது. ஆமென். அந்த ஆசீர்வாதம் நம்ம ஐக்கியத்தில் இன்றைக்கி வந்தவங்க வராதவங்க இந்த சத்தத்தை கேட்டுட்ருக்கவங்க இன்னும் நாளைக்கு பிறகு உட்காந்து கேட்டுட்டு எல்லாருக்கும் போகணும். ஆமென். ஆமென் சொல்லுங்கள். கடைசி ஜெப குறிப்பு, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் ஊழியம் செய்யணும். இந்த அம்மா எந்த சூழ்நிலையில் இருக்காங்க, இந்த பாப்பா இந்த சகோதரி எந்த சூழ்நிலையில் இருக்காங்க,
சிறைச்சாலையில் இருக்காங்க, அப்படின்னா ஒரு நெருக்கடியில் இருக்காங்க. நெருக்கடியிலிருந்து எப்படி ஊழியம் செய்ய முடியும்? நெருக்கடியில் இருந்தால் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? ஒன்று புலம்புவோம், இல்லைன்னா 4 பேரை திட்டுவோம். என்ன இப்படி பண்ணிட்டானே, இந்த மாதிரி எங்களை கொண்டு இடைஞ்சல் பண்ணிட்டாங்களே, எங்களை நெருக்கடி பண்ணிட்டாங்களேன்னு அவங்கள 4-5 பேர் நல்லா என்ன பண்ணுவோம்? குடுன்னு கொடுப்போம். ஆனால் இந்த அம்மா எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணலை. இந்த பாப்பா சின்ன பிள்ளைன்னு கூட சொல்ல வேண்டாம், சகோதரி. ஆமென். அவங்க சொன்னாங்க ஒரு ஊழியத்தை, நல்ல ஒரு ஊழியம் செஞ்சாங்க. அங்கே உள்ள சூழ்நிலையெல்லாம் பார்த்தாங்க. அங்கே உள்ள அந்த படை தளபதிக்கு என்ன இருக்குது? எல்லாம் தலையில் எல்லாம் மாட்டியிருக்காரு. தலை சீராக மாட்டியாச்சு, ட்ரெஸ் எல்லாம் படை தளபதியோட ட்ரெஸ்ஸை போட்டாச்சு, வாள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு குறை இருக்குது, அவருக்கு ஒரு குஷ்டரோகம் அவர் உடம்புல இருக்குது. அதான் இந்த வீட்டில் உள்ள சூழ்நிலை எல்லாம் இந்த சகோதரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நமக்கும் நிறைய வேலை இருக்குது. ஆமென், ஆமென் சொல்லுங்கள். நம்ம இந்த ஊரை ஒரு பார்வை பார்க்கணும். அல்லேலூயா. இந்த ஊரில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த ஊரில் என்னெல்லாம் சிக்கல்கள் இருக்குது, என்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்து நல்லா ஜெபம் பண்ணணும். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். நம்ம வீடுகள் பக்கத்தில் நிறைய பிரச்சனைகளோடு இருப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கணும்? ஒரு ஒயர்லெஸில் ஜெபம் நடக்கணும். ஆமென். அதுக்கு மைக்கே வேண்டாம், நம்ம வாழ்ல ஜெபம் பண்ணணும். இந்த சகோதரி ஒரு ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மாட்ட, யார் படைத்தளபதி ஒய்ஃப்கிட்ட சொல்லுதாங்க. 3வது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால், இவ்வளோதான் சிம்பிளான ஒரு சுவிசேஷத்தை சொன்னாங்க. அல்லேலூயா. என்ன ஜெப குறிப்பு ஜெபிக்க போகிறோன்னா, என்ன பிரச்சனைகளில் இருந்தாலும், நம்ம எவ்வளவு இக்கட்டான நிலைமையில் இருந்தாலும் நல்ல ஊழியம் செய்யணும். ஆமென். சிலர் நிபந்தனை வைப்பாங்க, எனக்கு வேலை கிடைச்சா நான் ஊழியம் செய்வேன்பாங்க. ஆண்டவர் வேலை கிடைக்காத நவட்டிக்கிட்டே இருப்பார். நான் நல்லா எனக்கு வருமானம் நிறையா வந்தால் ஊழியம் செய்தேன்பாங்க. என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் ஊழியம் செய்யணும். ஆமென், ஆமென் சொல்லுங்கள். நம்ம என்ன நிலைமையில் இருந்தாலும் இந்த சகோதரி, சின்ன சகோதரி நல்ல ஊழியம் செஞ்சாங்க. என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசனத்தில் போவாரானால் நலமாக இருக்கும்னு சொன்னாங்க. அவர் சரியான ஆள். யார்? இந்த படைத்தளபதி இருக்கார், அவர் பேர் என்ன பேர்? நாகமான். பேர் தான் நல்ல பேர், நல்ல மான். நாகமான், நாகமான மான், நல்ல மான். அவர்கிட்ட பல குழப்பங்கள் உள்ள கிடக்கு. அவர் பெரிய படைத்தளபதி, வீர மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் தீர்க்கதரிசி பார்த்துக்கிடுவார். ஆமென். இந்த சின்ன பிள்ளை செய்ய வேண்டிய ஊழியம், என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசன இடத்தில் போவாரானால் நலமாக இருக்கும். கை காட்டி விட்டாங்க. நம்மளெல்லாம் ஆண்டவர் தான் இந்த மாதிரி ஜெபத்துக்கு கை காட்டி விட்டுருக்காரு. அல்லேலூயா. நம்மளாம் சும்மா மனவோல ஓடிக்கிட்டு இருந்தோம், அவுட்டோரில் ஓடிக்கிட்டு இருந்தோம், இந்த கண்ட்ரோலுக்குள்ள வராமல் சைடு ரோட்டில் போயிட்டு இருந்தோம். ஒரு நாள் ஆண்டவர் சந்தித்தார். பாலம் வேலை நடைபெறுது, மாற்று பாதையில் 4வேல பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் இந்த மழை நேரம்லாம் அந்த ட்ரம்மே தெரியாது, அந்த எழுத்தே தெரியாது, நேரே போய் இடித்து தள்ளிடுவாங்க. நம்மளாம் அப்படி தான் ஒரு காலம் இருந்தோம். கர்த்தர் ஒரு நாள் நம்மளை சந்தித்தார். ஆமென். ஒரு தியான கூட்டத்தில் சந்தித்தார், ஒரு குடும்ப முகாமில் சந்தித்தார், ஒரு இந்த மாதிரி சிறப்பு ஜெபத்தில் சந்தித்தார், ஒரு பாடல் வேலையில் சந்தித்தார். எப்படி இல்லாமல் நம்மளை சந்திச்சிட்டார். ஆமென், ஆமென். அழகான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நம்ம ஊழியம் செய்யணும். ஆமென். ஒருவேளை சோம் இல்லாமல் இருக்கோம், அப்பவும் என்ன செய்யணும்? ஜெப ஊழியம் செய்யணும். ஆமென். ஜெப ஊழியம் ஆண்டவரே எழுப்பிடுவார். எழுந்து போட்டோம் உனக்கு படுக்கையை என்ன பண்ண கிடையாது, படுக்கையை விட்டு எழுந்துரு, போட்டோம், நீயே உன் படுக்கையை போட்டுக்கொண்டு போகலாம், ரைட்டுன்னு சொல்லிடுவார். அந்த அளவுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். 3வது ஜெப குறிப்பு, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஊழியம் செய்யணும். ஆமென். இன்றைக்கி வந்துட்டோம், இன்றைக்கி இந்த மாதிரிங்க வர முடியாத சூழ்நிலையில் வந்துட்டோம், நாளைக்கு இதை விட வர முடியாத ஒரு சூழ்நிலை வரும், அப்பவும் நம்ம என்ன பண்ணணும்? வரணும். ஆமென். கிட்டத்தட்ட இந்த ஜெப குறிப்பெல்லாம் நம்ம பாஸ் பண்ணி போயிட்டோம். இந்த ஜெப குறிப்பு வழியாக போயிட்டுருக்கோம். இன்னும் நம்ம போகும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். எந்த சிறையிருப்பில் இருந்தாலும், என்ன சிக்கல்களில் இருந்தாலும் நான் நல்ல ஊழியம் செய்யணும். ஆமென். நாகம்மான் உடனே மனம் திரும்பலை. நாகம்மான் கொஞ்ச நேரம் அவர் ராஜா ஸ்டைலில் யோசித்தார். இந்த நாட்டு ராஜா அந்த நாட்டு ராஜாவுக்கு லெட்ரு எழுதி கொடுக்காரு. அந்த நாட்டு ராஜா லெட்டரை பார்த்தோன்னே அலறுதார். எதுக்கு அலறுதார்? அந்த ஆள் ராஜா தான் பேர், அவர் என்ன ஆள் கிடையாது, அபிஷேகம் அவர்கிட்ட கிடையாது. அதனால் அவருக்கு என்னென்னா இந்த மாதிரிலாம் தெரியாது, குஷ்டரோகத்தை நீக்கிறதை பற்றி அவருக்கெல்லாம் தெரியாது. வாசிங்க அந்த வசந்த 2 ராஜாக்களில் 5ஆம் அதிகாரம் வசனம் சொல்லி வாசிப்போம்.
7வது வசனம் நம்ம சேர்ந்து வாசிப்போம். மைக்கில் கேட்கணும், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கிறதுக்கும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை ராஜா ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, கிழிச்சிட்டாரு. அவனுக்கு அதான் தெரியும், ராஜாவுக்கு என்ன தான் தெரியும், ட்ரெஸ்ஸை கிழிக்கிறதுக்கும் யார் அங்கே அப்படின்னோன்னு வேலைக்காரங்களை கூடுவதற்கும் இதான் அவனுக்கு தெரியும், வேற ஒன்றும் தெரியாது. இன்னொன்று தெரியும் என்னென்னா, இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் தருவேன்பாங்க. எப்போ தான் எல்லாம் சொல்லுவாங்க, பாசிரிங்கெல்லாம் வைப்பில் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த ராஜ்யத்தில் பாதி கேட்டால் முழுசையும் கொடுத்துட்டு பேசாமல் வீட்டை பார்த்து போக வேண்டியது அப்படி தான் சொல்லுவாங்க. அங்கே ஏரோது தலையை சிரச்சேதம் பண்ணும் போதும் அப்படி தான் என்ன கேட்பாங்க, உனக்கு நீ என்ன கேட்டாலும் தருவேன். அப்படி யாரும் சொல்லிடாதீங்க, ஆமேன். என்ன சொல்லிடக்கூடாது, நீ என்ன கேட்டாலும் தருவேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. ஏன்னா அங்கே இவ்வளோ பைபிளில் சோதனை நிறையா வந்திருக்கு. நான் என்ன கேட்டாலும் தருவேன். பைபிள் வாசித்தா நம்ம வார்த்தையெல்லாம் ஒரு சென்சார் கிடைக்கும், ஆமேன். அல்லேலூயா. ராஜா சட்டையை கிழிச்சிட்டாரு. இந்த செய்தி யாருக்கு போகுது, எலிசாவுக்கு போகுது. நான் எதாவது முதல்ல சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம ஊரில் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியணும், ஆமேன். கதை கேட்டுட்டு இருக்கக்கூடாது. அவர் ராஜா சட்டையை கிழிச்சது யாருக்கு தெரியுது, எலிசாவுக்கு தெரியுது. உடனே தான் எலிசா சொல்லுவார், அந்த ஆளை எங்கே அனுப்புங்க, ஏன்டா வேண்டுவாங்க அப்படிம்பார். இவர் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சொல்லுவார், நாகமானவுக்கு பார்க்காமலே சொல்லுவார். 10வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எலிசா ஒரு ஆளை அனுப்புகிறாரு. பாருங்கள், எவ்வளோ பவரான ஆளாக இருந்தாலும் இவருக்குள்ள இருக்க அபிஷேகம், இவர் சொன்ன வார்த்தையை எந்த விதமான ஒரு மாதிரி தாங்கி தடுக்கி போய் சொல்லலை, பவரான வார்த்தை. அதான் பவராவி எனக்குள்ளே, ஆமேன். ஆள் அனுப்பி சொல்லுதாரு, யோர்தானில் 7 தடவை என்ன பண்ணு, ஸ்நானம் பண்ணுன்னு சொன்னார். கடைசியில் அவர் ரொம்ப டென்ஷன் ஆனார். நான் எங்கள் ஊரில் நல்லா குளிப்பேன், எங்கள் ஊரில் ஆப்னா இருக்குது, பர்பார் இருக்குன்னாரு. அங்கே நீ குளித்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அபிஷேகம் சொல்லப்பட்ட வார்த்தையை அந்த ஊழிய அந்த அந்த சகோதரி, சின்ன சகோதரி சொன்ன வார்த்தை, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்க தீர்க்கதரிசியில் போவாரானால் நலமாக இருக்கும்னு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். தண்ணியில் முங்குன்னு முங்கி எந்திரிச்சார். 7வது இடம் எந்திரிக்கும் போது எப்படி ஆகிட்டார், நல்ல சுகமாயிட்டார், ஆமேன். இதெல்லாம் மனசில் வச்சு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு சின்ன பிள்ளை ஒரு சிறைச்சாலை அனுபவத்தில் இருக்காங்க. சிறைச்சாலையில் அனுபவத்தில் காலை கூட என்ன பண்ணியிருப்பாங்க, கெட்டி போட்டிருப்பாங்க, காலில் சங்கிலி போட்டிருப்பாங்க. நடந்து போகும்போது நடக்க முடியாத அளவுக்கு நெருக்கடி கொடுத்துருப்பாங்க. பல நெருக்கடி நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா, நிறையா இருக்குது. இல்லைன்னா இப்போ வந்துடும். இந்த நெருக்கடி இருக்கா இல்லையா, நிறையா இருக்குது. நெருக்கடியே இல்லைன்னு சொன்னீங்கன்னா போதும், இப்போ உடனே நெருக்கடியை கீழே அனுப்பி விட்டுருவார். கொஞ்சம் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கணும், அப்போ தான் நம்ம நல்லா இருப்போம், ஆமேன். அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளை சொன்ன வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நான் ஊழியம் செய்யணும், ஆமேன். எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியத்தை நம்ம பகுதி நேரமாக வேலை செஞ்சுக்கிட்டே, என்ன வேலை செஞ்சுக்கிட்டே எங்கே இருந்தாலும் நம்ம ஊழியம் செய்யணும். ஒப்பு கொடுப்போமா எல்லாரும், ஆமேன், 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 ஆமேன். தேசத்தில் நடக்கக்கூடிய செய்திகள்லாம் எலிசாவுக்கு கேள்விப்படுறாரு. ராஜா அங்கே வஸ்திரங்களை கிழித்த செய்தியை கேள்விப்படுறாரு. உடனே அதுக்கு பதில் கொடுக்குறாரு. ஆண்டவர் அந்த நாகமானுக்கு குஷ்டரோகத்திலேருந்து ஒரு நல்ல சுகத்தை கொடுத்துட்டார், ஆமேன், 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 ஆமேன். இந்த ஐக்கிய ஜெபத்தினால நல்ல பிரயோஜனம் உண்டு, நல்ல பலன் உண்டு. இந்த பிரயாசத்தினால நல்ல பலன் உண்டு. கர்த்தர் ராஜாக்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு நல்ல ஜெப ஆவியை கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறாரு, ஆமேன். எங்களை ஒரு சிறு பிள்ளையாய் மாற்றிருங்க ஆண்டவரே. அந்த சின்ன பிள்ளைகிட்ட இருந்த ஊழிய அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் கூட பிறந்தவங்க படித்தவங்க எல்லாரும் அங்கங்கே இருக்காங்க, வெளியூரில், வெளி நாடுகளில், வெளி மாநிலங்களில் இருக்காங்க. எல்லாரும் அந்த சின்ன பிள்ளையை போல ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. எல்லாரும் புலம்பிகிட்டு இருக்கக்கூடாதப்பா, எனக்கு அது இல்லை இது இல்லைன்னு யாரும் புலம்பிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாரும் அந்தந்த பகுதியில் நல்ல ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவ தந்த ஊழியத்தை நம்ம எல்லாரும் நிறைவேற்றணும் ஆண்டவரே. ஊழியத்தை எல்லாரும் மேன்மைப்படுத்தணும். கர்த்தர் தந்த ஊழியத்தை நம்ம எல்லாரும் செய்யணும் ஆண்டவரே. உங்கள் ஊழியத்தை செய்ய நாங்கள் விரும்புகிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள், இந்த ஊழியத்தை செய்ய நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த எழுப்புதல் ஜெப ஐக்கிய ஊழியத்தை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறி விட்டதுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
அல்லேலூயா. 3 குறிப்புகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோம். முதல் குறிப்பு, அபிஷேகம் இல்லைன்னா என்னதான் தூக்கி கொண்டு வந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க முடியாது. அபிஷேகம் இருந்ததுன்னா என்னதான் உட்காருனாலும் உட்கார முடியாது. ஆமேன், ஆமேன், ஆமேன் சொல்லுங்க. அபிஷேகம் இல்லைன்னா வேன்லாம் ஒழுங்கு பண்ணி, கார்லாம் ஒழுங்கு பண்ணி ஏறுங்கனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, ஏற மாட்டாங்க. அபிஷேகம் இருந்துச்சுன்னா மழை பெஞ்சாலும் சரி, குளிர் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் வண்டி அதுவால் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வந்துகிட்டு இருக்கோம், ஃபோர்ஸாக வரும். ஆமேன். 2வது எதுக்காக ஜெபம் பண்ணோன்னு சொன்னால், அபிஷேகம் நம்ம வீட்டில் உள்ள பொருளாதாரத்தெல்லாம் ஆசீர்வதிக்கணும். அடுத்த வருஷம் இவ்வளோ நேரத்துக்கு நம்ம வீட்டில் என்ன இருக்கணும் சொல்லுங்கள், ஒரு மீதம் இருக்கணும். ஆமேன். அந்த கேள்வி ஆண்டவரே கேட்பார், திடீர்னு கேட்பார். மீதி எடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். கடைசியில் சூழ்நிலை ஜெபிக்கிறதுக்கு சூழ்நிலையே இல்லை, ஊழியம் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படி ஒரு நெருக்கடி இருந்தாலும் இந்த சின்ன பிள்ளை சொன்னாங்க, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனத்தில் போவாரானால், நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஒரு சரியான வார்த்தை சொன்னாங்க. போகும்போது குஷ்டரோகியாக போனார், வரும்போது எப்படி வந்தார், நல்ல சுகம் பெற்று வந்தார். ஆமேன், 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 ஆமேன். நம்ம ஊழியத்தில் அப்படி கிடையாது. வரும்போது குஷ்டரோகியாக யாரும் வரல, யாரும் நான் ஒன்றும் இல்லாமல் வந்தேன் அப்படிலாம் நம்ம யாரும் சொல்ல போக வேண்டிய அவசியம் இல்லை. வரும்போதே இப்படி தான் வரணும், அபிஷேகத்தோடு தான் வரணும். திரும்பி போகும்போது அபிஷேகத்தை நிரம்பி போகணும். ஆமேன். கர்த்தர் நடத்துவார். தொடர்ந்து ஆண்டு வார்த்தையை நம்ம கேட்போம், அவரே நம்மளை வழி நடத்துவார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இது நல்ல சூழ்நிலை தான். ஏன்னா மழைக்காக நம்ம எவ்வளவோ ஜெபம் பண்ணணும். போன வருஷமும் சரியான மழை இல்லை, இந்த வருஷமும் மழை கம்மியாயிருமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க வேளையில் ஆண்டவர் கம்மி ஆகாது, தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு நல்ல மழையை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மழையும் கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. சில வசனங்களை வாசித்து நாம் ஜெபித்து முடிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நாளில் நம்மளோடு பேசும்படியாக அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு, என் ஏசையா. அல்லேலூயா. பாடல் தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடல். உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே. எவ்வேளையும் ஐயா நீதானே, எவ்வேளையும் ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருமில்லை. என் சிநேகமோ நீரே, என் ஆசையும் நீரே, என் சிநேகமோ நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீதானே, என் எல்லாமே ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. இம்மையிலும் நீரே, மகிமையிலும் நீரே, இம்மையிலும்
தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருமில்லை. பாடுகளில் நீரே, சோதனையில் நீரே, பாடுகளில் நீரே, சோதனையில் நீரே, நெருக்கத்திலும் ஐயா நீதானே. நெருக்கத்திலும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு ஊழியத்திலும் நீரே, உயர்வினிலும் நீரே, ஊழியத்திலும் நீரே, உயர்விலும் நீரே, உன்னதத்திலும் ஐயா நீதானே. உன்னதத்திலும் ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு? 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 அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த நாளிலும் காலை 6 மணிக்கு, காலை 10 மணிக்கு, இன்னைக்கு 8 மணிக்கு இந்த 3 விதமான ஜெபங்கள் நடத்துவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அநேகர் பங்கெடுக்கவும் உதவி செய்தார். நம்ம எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவருடைய நாமத்தில் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்று, ஆண்டவர் நமக்கு ஒரு செழிப்பான பாதையில், ஒரு அற்புதமான பாதையில், யாருக்கும் செய்திராத புதிய ஆசீர்வாதமான பாதையில் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். அது வழி இல்லாமல் இதில் இருக்கேன்னு சொல்லி யாரும் சொல்லக்கூடாது. ஆண்டவர் நமக்கு சரியான வழி காட்டுவார். சரியான வழியை காட்டுவார். அந்த வழியை நம்ம யோசித்து பார்க்கும்போது யாருக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய படிப்புகளில், பிள்ளைகளுடைய படிப்புகளில், உத்தியோகங்களில், தொழிலில், ஊழியத்தில், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலே நாம் சிறு நேரம் தியானிக்கிற ஆண்டுடைய வார்த்தை 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிப்போம். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 13, 14. நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும்போது என் நாமம் தரிக்கப்பட்டுள்ள என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு பாவத்தை மன்னித்து அந்த தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அடுத்த வசனம், இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறதுமாக இருக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர்மை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன், ஆண்டவர்மை வழி நடத்துகிற ஒரு தேவன். எந்த சூழ்நிலையும் அவருக்கு நன்றாக தெரியும். எது நமக்கு சரியானது என்பது ஆண்டவருக்கு தெரியும். இங்கே நான் வாசிக்கும்போது 3 விதமான ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து, மழையை நான் தடுத்து நிறுத்துருவேங்கிறாரு. ஆனால் மழை இப்போ நமக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இது நமக்கு அவசியம் தேவை. ஆகினாலும் ஆண்ட மழையை தடுத்து நிச்சயமண்ட நிறுத்த
மாட்டார். அடுத்தது பாருங்கள், தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகள், தேசத்தை அழிக்கிறதுக்கு எது பறந்து வந்தால் போதும், வெட்டுக்கிளிகள் வந்தால் போதும், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, இல்லைன்னா என் ஜனத்திற்குள் கொள்ளை நோய் பயங்கரமான சாவு, இப்படிலாம் சில காரியங்கள் இருக்கும்போது நாம் என்ன செய்யணும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஆண்டோடைய நாமத்தை விசுவாசிக்கிற ஜனங்களை வச்சு தான் ஆண்டவர் கொள்ளை நோயை நிறுத்துவார், வெட்டுக்கிளிகளை நிறுத்துவார், இன்னும் நல்ல மழைகளை கட்டளையிட்டு வறட்சியெல்லாம் மாற்றுவார். அப்போ எல்லாவற்றுக்குமே யாரை கொண்டு தான் கர்த்தரை ஆசீர்வதிப்பார்னு சொன்னால் அவருடைய ஜனங்களை கொண்டு தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம என்ன வேணாலும் வேறு வெளி உள்ளவங்க பேசிக்கிடலாம், ஆனால் ஆண்டவர் உண்மையான ஆசீர்வாதம் யார் மூலமானு சொன்னால் அவருடைய ஜனங்கள் மூலமாகத்தான் அந்த ஆசீர்வாதம். இப்படி 5 பேர் 10 பேரா 100 பேரா 200 பேரா அங்கங்கே கூடி ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அப்போ இந்த ஜெபம் கேட்கப்படணும்னா நம்ம எல்லோரும் யாராக இருக்கணும்னு சொல்லி பார்க்கும்போது, என் நாமம் தரிக்கப்பட்டுள்ள என் ஜனங்கள் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டுடைய பிள்ளைகளாக இருந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இதில் வாசிக்கும் போது 14வது வசனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை, முதலாவது ஆண்டுடைய பிள்ளைகளுங்கிறதுக்கு அடையாளம் என்னன்னு சொன்னால் அவங்கள்ட்ட என்ன இருக்கும், தாழ்மை இருக்கும். முதலாவது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சுபாவம் வந்து என்னது, தாழ்மை இருக்கணும். பைபிளில் தாழ்மை உள்ளவங்களெல்லாம் ஆண்டவர் உயர்த்திருக்கிறாரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இதே 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 2 நாளாகமும் 32வது அதிகாரம், அங்கே ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். 32வது அதிகாரம் 1வது வசனம், 33 முதல் வசனம், மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாயிருந்து 55 வருஷம் எருசலேமிலே ஒரு ராஜா பற்றி படிக்கிற, அவர் பேர் என்னவர், மனாசே. சிறு வயதிலேயே ராஜாவாயிட்டார், ரொம்ப காலம் ஆட்சி செய்துக்கிட்டு இருக்கார், நல்ல அனுபவம் உள்ள ஒரு ஆள். அவர் ஆண்டவருக்கு பிரியமானதெல்லாம் செய்து கர்த்தருடைய பார்வைக்கு அநேக நல்ல காரியங்களை செய்து கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காரு. ஆனால் அவரை பற்றி பைபிளில் என்ன படிக்கிறோன்னு சொன்னால் 33வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம், அப்படியே இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக அளித்த ஜாதிகளை பார்க்கிலும் யூதாவும் எருசலேமின் குடிகளும் பொல்லாப்பு செய்யத்தக்கதாய் மனாசே அவர்களை வழி தப்பி போக பண்ணினான். ஜனங்களை சரியான பாதையில் நடத்தாமல், ஆண்டுடைய பாதையில் நடத்தாமல் வழி தவறி போகக்கூடிய ஒரு பாதையில் நடத்துகிறார். ஒரு மனுஷன் தவறு செய்யும்போது ஆண்டவர் அவனோடு பேசுவார். உடனே தண்டனை என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். ஒரு முறை பேசுவார், இன்னொரு முறை கூட பேசுவார், இன்னொரு முறை கூட பேசுவார். எல்லாம் தண்டனை வந்து கொடுக்கணுங்கிறது ஆண்டோட சித்தம் கிடையாது. அது கடைசியை வச்சுக்கிடுவார் ஆண்டவர். இனி தண்டிச்சா தான் அந்த ஆள் சரியாக வருவாருன்னு சொல்லி ஒரு சூழல் இருந்தால் அந்த தண்டனை எப்போ தான் கிடைக்கும், கடைசி தான் கிடைக்கும், முதலாவது கிடைக்காது. முதலாவது இறக்கம் தான் கிடைக்கும், மன்னிப்பு தான் கிடைக்கும். எப்படியாவது இவனை காப்பாற்றணும் தான் ஆண்டு பிரயாசப்படுவாரே ஒழிய உடனே தண்டிக்கவே மாட்டார். இவர் என்ன செய்கிறார் பாருங்கள், 10வது வசனம், கர்த்தர் மனாசேயோடும் அவருடைய ஜனத்தோடு பேசின போதிலும் கவனிக்காதே போனார்கள்லாம் என்ன அர்த்தம்னா, கவனிச்சார் ஆனால் கவனிக்காமல் போகிற மாதிரி உலகத்தில் சாதாரணமாக உண்டு. ஒரு திடீர்னு கூப்பிட்டு எங்கே போனீங்க, நான் உங்களை பார்க்கவே இல்லை, இப்போ தான் பார்த்தேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி ஆண்டவர் சொன்னதெல்லாம் இவருக்கு தெரியுது தான் செய்யும். ஆனால் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டால் கவனிக்காதே போனார்கள். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி படிக்கும்போது 11வது வசனம், ஆகையால் கர்த்தர் அசிரியா ராஜாவின் சேனாதிபதிகளை வரப்பண்ணினார். மனாசே முள்செடியில் பிடித்து 2 பெண்களை சங்கிலான கட்டி, ஆண்டவர் பார்த்தார் இந்த ராஜாவுக்கு ஒரு சிக்ஷை கொடுத்தா தான் சரியாக இருக்குன்னு சொல்லி 2 எதிராளிகளை வரவழைச்சி இந்த ஆளை இந்த இடத்த விட்டு அடுத்த நாட்டுக்கு என்ன செய்யுங்க,
நாடு கடத்திருங்க அப்படின்ட்டாரு. அவங்க எல்லோரும் பார்த்தாங்க. மனாசேயை என்ன செய்தாங்களாம், முள் செடிகளில் பிடித்து 2 சங்கிலி பெண்களை சங்கிலியால் அவனை கட்டி வாவிலோனுக்கு என்ன தூக்கிட்டு போகிறாங்க. பொருட்களை தூக்கிட்டு போகிற மாதிரி என்ன செய்தாங்க, தூக்கிட்டு போகிறாங்க. தூக்கிட்டு போனவர் என்ன நினச்சிருப்பார், ஐயோ நம்ம எப்படி சூழ்நிலையில் எப்படி இருந்தோம், இப்போ கடைசியில் எதிராளி நம்மளோட பிடிச்சி கொண்டு போயிட்டானேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பார். அடுத்த வசனத்தை படிப்போமானா, இப்படி அவன் நெருக்கப்படுகையில் உன் தேவனாய் கர்த்தரை நோக்கி கெஞ்சி பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அந்த தாழ்மை தான் ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டு வருது. அந்த தாழ்மையான ஒரு சூழ்நிலை தான் அவருக்கு ஒரு வாழ்வை கொண்டு வருது. ஆக இனி வேறு வழியே இல்லை, நான் செய்தது தவறுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டதுனால தாழ்த்தினான். அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி ஜெபத்தை கேட்டு திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது பழையபடி ஆண்டவர் அங்கேருந்து எங்கே கொண்டு வந்தார், சொந்த இடத்துக்கு சொந்த ராஜ்யத்துக்கு கொண்டு வந்து பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு. இந்த மாற்றம் அவருக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், முதலாவது அவருக்குள்ளே பெருமை இருந்துச்சு. அதனால தான் பதவியை விட்டு ஓட வேண்டிய போச்சு. பிறகு என்ன பண்ணார்னா, தாழ்மையாக நடந்து கொண்டதுனால கர்த்தர் அவருக்கு இறங்கி பழைய இடத்துக்கே கொண்டு வந்து ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நம்மளை என்றைக்குமே கடவுளை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன குணம் இருக்கணும், தாழ்மை எப்போவுமே இருக்கணும். பெருமைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுத்துடவே கூடாது. அப்போ என் நாமம் தரிக்கப்பட்டுள்ள என் ஜனங்கள் தங்களை, மனாசே ராஜா தாழ்மையோடு நடந்துக்கிட்டார். கர்த்தர் அவருக்கு இரக்கம் செய்தார். அவர் செய்த தவறுலாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டார். இவ்வளோ பெரிய தாழ்மை உள்ளவரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி உயர்த்திட்டார். 2வது வார்த்தை என்ன போட்டிருக்குன்னு கேட்டால், என் நாமம் தரிக்கப்பட்டுள்ள என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, அடுத்து ஜெபம் பண்ணி அப்படின்னு போட்டிருக்கனால நமக்குள்ளே அடிக்கடி இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்ன பழக்கமாக இருக்கணும், ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். எல்லா நேரமும் முழங்கால் போட்டு என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. ஆனால் நம்முடைய இருதயத்தில் அந்த ஜெப சிந்தை என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். நம்ம எதை பேசினாலும், எந்த வித்தியாசமான சூழ்நிலை இருந்தாலும், அதை நம்ம இன்னொரு பக்கத்தில் நம்ம ஒருவர்கிட்ட பேச்சாக இருந்தாலும் செய்தியை யாருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும், ஆண்டவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். செய்தி போயிட்டே இருக்கணும். இங்கே 2 பேரும் என்ன தேவைன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை சண்டை விட்டு அடைப்பாங்க, இல்லை தேவையில்லாத காரியத்தை செய்துட்டு இருப்பாங்க. நம்ம அதில் போய் தலையிடக்கூடாது, தலையிட முடியாது, தலையிட மாட்டோம். நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இங்கேருந்து ஒரு செய்தி எடுத்து வேறு எங்கே அனுப்பிடணும், வயர்லெஸில் மேலே விசுவாசத்தில் போயிடணும். அல்லேலூயா. அப்படி தெரியப்படுத்திட்டோன்னு சொன்னால் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். அல்லேலூயா. பிலிப்பியர் 4:6 வாசிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தாழ்த்தி ஒன்றுக்கும் கவலைப்படாமல் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும், என் நாமம் தரிக்கப்பட்ட வசனம் 2 நாளாகுமோ. நம்ம படிக்க வேண்டிய 4 பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் என்ன நடந்தாலும் நம்ம அதில் தலையிடாதபடிக்கு ஒதுங்கி விசுவாசத்தோடு யாருக்கு தெரியப்படுத்திடணும், ஆண்டவர் தெரியப்படுத்திட்டோன்னு சொன்னால் அவர் பார்த்துக்கிடுவார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். அல்லேலூயா. அப்போது ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்னு கேட்டால், முதல்ல தாழ்மையோடு இருக்கணும். 2வது ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற வழக்கம் நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். முழங்கால் போட்டு தான் எப்பொழுதும் ஜெபிக்கணும்னு நினைக்கக்கூடாது. அதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது செய்யணும். ஆனால் மற்ற நேரங்களில் எல்லாரும் இருதயத்தில் ஜெப சிந்தை என்ன செய்யணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் அந்த நினைக்கிற நினைவையும் ஒரு ஜெபமாக கருதி அதுக்கும் வெயிட் கொடுப்பார். அல்லேலூயா. ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே, ஜெப ஆவி ஊற்றுமையா, ஜெபிக்கணுமே. விண்ணப்ப ஜெபம் ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம்
விட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி. தாழ்மையோடு நம்ம நடந்து கொள்வோம். எல்லா விடுதலையும் ஆண்டவர் நமக்கு தருவார். ரெண்டாவது, நம்முடைய சுபாவத்தில் எது சுபாவமாக இருக்கணும்னு சொன்னால் ஜெபம் பண்ணணும். என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபிக்கிற எண்ணங்கள் வீட்டில் ஒரு மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அந்த சூழ்நிலையில் நம்ம சோர்ந்துடாதபடிக்கு அந்த சூழ்நிலையை ஆண்டவரே பார்த்துக்காரோ, ஆண்டவரே பார்த்துக்காரோ, ஆண்டவரே பார்த்துக்காரோ, ஆண்டவரே நீங்கள் பதில் செய்யுங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள், நீங்கள் பதில் சொல்லுங்கள், என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஜெப சிந்தைக்குள்ளே வரும்போது அதுக்கும் பெரிய அற்புதமான பதிலை கட்டாயம் ஆண்டவர் நமக்கு தருவார். அப்போ முதலாவது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய சுபாவம் என்னென்னா தாழ்மை. அடுத்தது ஜெபம். ஜெபத்தில் ரொம்ப நாளாக ஜெபம்னாமலே சமாளித்து ஓடி பார்த்தாரு யாக்கோபு. அதுக்கு மேலே என்ன முடியல, தப்பிக்கவே முடியல. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 26வது வசனம். ஆதியாகமம் 32:26. அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வாதத்தால் ஒழிய உண்மை நான். அதான் என்னது ஊக்கமான ஜெபம். அது வரைக்கும் சமாளித்து பார்த்தாரு. இதுக்கு மேலே ஜெபம் மணல்லாம் ஒன்றும் முடியாதுங்க அளவில் யாக்கோவுடைய சூழ்நிலை வந்துச்சு. இப்போன்னு சொன்னாலும் அவர் நிச்சய மாட்டேன்ட்டார், போக மாட்டேன்ட்டார். அப்படி ஒரு ஜெபத்தை நம்ம பண்ணுவோமானால் பெரிய மாற்றங்களை ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். மூன்றாவது வார்த்தை என்னன்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொன்னால் 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம். அடுத்த வார்த்தை என்னன்னு சொல்லி போட்டிருக்குன்னு சொன்னால் முகத்தை தேடி. ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்யணும்? அப்போ ஆண்டவருக்கு ஒரு ஃபோட்டோ வச்சுருவோமா? ஆண்டவர் ஃபோட்டோலாம் நிற்க மாட்டார். அவர் உருவத்தில் கிடையாது, ஆவியாக இருக்கிறார். அப்போ அவருடைய முகத்தை தேடன்னா அடையாளம் என்னன்னு சொன்னால் எசேக்கியேல் 39வது அதிகாரம் 29வது வசனம். எசேக்கியேல் 39:29. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர். அப்போ என் முகத்தை தேடுங்கள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் பரிசுத்த ஆவிக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு அர்த்தம். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியை, அந்த வசனம் தெளிவாக இருக்குது பாருங்கள். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு. அப்போ பரிசுத்தாவி பெற்றவங்க ஆண்டவருடைய சாயலை பார்ப்பாங்க. பரிசுத்தாவி பெற்றவங்க பலப்படுவாங்க. அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அப்போ இதில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நமக்குள்ள தாழ்மை இருக்கணும், ஜெப வாழ்க்கை இருக்கணும். அடுத்தது பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும். இனி வரக்கூடிய காலங்கள்லாம் கொடிய காலங்களாக இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டியது ஒரு ஆசீர்வாதமான காலமாக மாறணும்னு சொன்னால் அந்த பரிசுத்த ஆவிக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்கணும். பரிசுத்த ஆவிக்காக நம்ம ஜெபிக்கும்போது அவருடைய அடையாளம் என்னென்னா இயேசுவே நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஆவியில் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவார். நமக்கு இந்த அனுபவத்துக்குள்ளே வழி நடத்தப்பட நம்ம தினசரி ஜெபிக்கிறோம். ஐக்கியத்தில் அடிக்கடி இந்த வார்த்தை இன்றைக்கு கூட நம்ம ஜெபப்படி இருக்கிறோம். பரிசுத்தாவி வேணும்னு சொல்லி. பரிசுத்தாவி எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும்போது. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம், ரொம்ப நிச்சயம். ஒவ்வொரு நாளும் எனக்கு பரிசுத்தாவியை தார ஆண்டவரே. வேலைக்கு போகிறோமா பரிசுத்தாவியை தாரோம், ஊழியத்துக்கு போகிறோமா பரிசுத்தாவியை தாரோம். பரிசுத்தாவியானவர் நம்மை பலப்படுத்தணும். அது ஒரு அனுபவம். கடைசியான வார்த்தை என்ன படிக்கிறோன்னு சொன்னால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு. தாழ்மை இருக்குது, ஜெபம் இருக்குது, பரிசுத்தாவி இருக்குது, இன்னொன்று இருக்குது. என்னது இருக்குது? பொல்லாத வழியும் உள்ளது. இன்னும் நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணங்கள்லாம் இன்னும் நிறைய மாறணும். எவ்வளவோ மாறி இருக்கும். இன்னும் ஏதாவது ஒன்று கடந்து அங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டு நடக்கும். அதையும் கண்டுபிடித்து அந்த பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். நினைவே ஜனங்களுடைய பாவத்தின் நிமித்தம் ஆண்டவர் யோனாவை அனுப்புனார்.
அவர் எங்கெல்லாம் போய் கடைசியில் போய் சேர்ந்துட்டார். அப்போ ஆண்டவருடைய சொன்ன வார்த்தை என்னென்னு கேட்டால், அவங்களுடைய அக்கிரமங்கள் மேலே வரைக்கும் என்ன செய்யிடுச்சு, பெருகிடுச்சு. அதனால் நான் அழிக்க போகிறேன்னாரு. ஆனால் ஜனங்கள் என்ன செய்யிட்டாங்க, திருந்திட்டாங்க. ஜனங்கள் திருந்தின உடனே ஆண்டவர் அந்த நினைவை பட்டணத்தாரை அழிக்காதபடிக்கு அவங்கள ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய கடைசி ஒரு காரியம். என்ன காரியம்னு சொல்லி படிக்கும்போது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார், இன்னும் இந்த வழி, பொல்லாத வழி உன்ட்ட இருக்குது, பொல்லாத வார்த்தை உன்ட்ட இருக்குது, பொல்லாத முடிவு உன்ட்ட இருக்குது, அதெல்லாம் நீ திருந்து அப்படின்னு சொல்லும்போது, இந்த 4 காரியங்களையும் சரி பண்ணிட்டோன்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு விரோதமாக சொன்ன எந்த சாபமும் நம்ம மேலே வந்து என்ன செய்யாது, வராதபடி நம்மையும் ஆசீர்விப்பார், குடும்பத்தையும் ஆசீர்விப்பார், தேசத்தையும் ஆசீர்விப்பார். அனைத்து காரியத்திலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். என் நாமம் தரிக்கப்பட்டுள்ள ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலகி திரும்பினால் அவருடைய பாவத்தை நான் மன்னித்து அவருடைய சேமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. எல்லாரும் எழுப்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நம்மளை எவ்வளவோ ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இன்னும் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். இன்னும் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராக. ஆமேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஆமேன். என் நாமம் தரிக்கப்பட்டுள்ள என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆமேன். இன்னும் எனக்கு தாழ்மையை தாரும் ஆண்டவரே, இன்னும் எனக்கு தாழ்மையை. ஆமேன். இன்னும் ஜெபம் பண்ண எனக்கு கிருபை தாரும். இன்னும் பரிசுத்தாவி எனக்கு தாரும். இன்னும் பொல்லாத வழிகளை என்னை விட்டு விலக்கிறது. ஆமேன். ஆண்டவர் நாளிலே நம்ம அனைவருக்கும் அந்த கிருபையை தந்து நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்னும் எனக்குள்ள இருக்கிற பெருமையை எடுத்து போடும் ஐயா. தாழ்மையை தாரும். ஜெப வாழ்க்கையை தாரும். இன்னும் பரிசுத்தாவியை தாரும். பொல்லாத வழிகளோடு திரும்ப எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர் நம்மை மாற்ற விரும்புகிறாரு, ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, நம்மை வழி நடத்த விரும்புகிறாரு. அல்லேலூயா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா என் இயேசையா, உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. என் இயேசையா, உம்மை மறவேனா என் இயேசையா, உம்மை மறவேனா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. கண்மலையும் மீட்பரும் நீதானையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்ல நன்மைகள் 1000-10,000 அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்ல நன்மைகள் 1000-10,000 1000-10,000 அதற்கு மேலையா. 1000-10,000 அதற்கு மேலையா. உம்மை மறவேனா, உம்மை மறவேனா என் இயேசையா, உம்மை மறவேனா என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே. இயேசையா, உம்மை மறவேனா, இயேசையா, உம்மை மறவேனா. எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி
என் முகத்தை தேடி முகத்தை தேடி என் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார். திரும்பினார். நான் அவருடைய பாவங்களெல்லாம் மன்னித்து தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கொடுப்பேன். ஆமென். இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என்னுடைய கண்கள் திறந்து செவி கவனிக்கிறதுமாக இருக்கும் என்று ஆமென். 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 சொன்ன வேத வசனத்தின்படி ஸ்தோத்திரம். நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தந்து ஆமென். ஆமென். வழி நடத்தும்படியாக வழி நடத்தும். அவருடைய கரத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். 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 ஆண்டவர் நம்முடைய கரத்தில் நம்முடைய கிருபையுள்ள வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. கிருபையுள்ள வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். வழி நடத்தும். என்னுடைய குடும்பத்தை வழி நடத்தும். குடும்பத்தை வழி நடத்தும். என் பிள்ளைகளை வழி நடத்தும். பிள்ளைகளை வழி என்னுடைய நடத்தும். கையின் பிரயாசத்தில் நம்முடைய வழி நடத்தல் இருக்கட்டும். வழி நடத்தும். ஊழியத்தை செய்ய விரும்புகிறோம். ஊழியத்தை இன்னும் உற்சாகமாக செய்ய கிருபை தாரும். ஆமென் செய்ய. தடைகள் எல்லாம் நீக்கும். தடைகளெல்லாம் நீக்கும். குறைகள் எல்லாம் நிவர்த்தியாக்கும். தடைகளெல்லாம் நீக்கும். இன்னும் அதிக வேத வாசிக்க ஜெபிக்க கிருபை செய்யும். உதவி செய்யுங்க. என்னுடைய சத்திய வெளிச்சத்தில் எங்களை நடத்தும் 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 ஐயா. நடக்கணும். நடத்தும். தடைகளாக இருக்கிற எல்லா சூழ்நிலையும் மாற்றும் ஐயா. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து காரியங்களை செய்யும். இந்த வார்த்தையின்படி இந்த ஜெபத்தின்படி ஆமென். பாடலின்படி நம்மை வழி நடத்துவாராக. கிருபை நாளிலே நேரிலேயும் ஆமென். நேரலை மூலமாகவும் ஆமென். இந்த செய்தி இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற அனைவரையும் ஆசீர்வதி. ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதி. அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம். நடுவிலே நீர் பிரசன்னராக இருந்தீரே, ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவரே, நாங்கள் பாடின பாடல்கள், ஏறெடுத்த ஜெபங்கள், ஆமென். நாங்கள் தியானித்த நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவரே எல்லாவற்றையும் வாழ்விலே பெரிய அதிசயங்களை செய்யட்டும். அதிசயம் செய்யும். எல்லா தடைகளையும் மாற்றித்தார். ஆமென். வந்திருக்கிற எல்லாரையும் நாமத்திலே வாழ்த்துகிறோம். ஆமென். ஆமென். வந்திருக்கிற அனைவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவருக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன மன பாரங்களோடு இந்த இடத்துல வந்திருக்கிறோமோ இந்த இந்த பாரங்கள் எல்லாம் மாறுபடியாக மாற்றுங்க. உதவி செய்யும். உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உடனே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா.